நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை பற்றி பேசுவதற்கு நம்முடைய முதல்வர் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். காட்சி வழி கதைகள் என்ற தலைப்பிலே சினிமா துறையில் புகழ்பெற்ற திரு பவா செல்லத்துறை அவர்களை உரையாட வந்துள்ளார்கள். ரொம்ப பிஸியான நேரத்தில் வந்திருக்காரு. அதாவது இப்போ இது வந்து நாங்கள் போன மாதமே நடத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். மழை வந்துடுச்சு, சந்தர்ப்பம்லாம் சரி வரல. இன்றைக்கி தான் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா அவர் டைம் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, டைம் ஆகிடுச்சு. 2:30 மணிக்கு சொன்னது கொஞ்சம் டைம் ஆகிட்டு பண்ணுறது. அந்தளவுக்கு பிஸி அவர் வந்து இந்த பிஸியான நேரத்தில் வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லி தான் ஆகணும். மாணவர்கள் வந்து அவரோட பேச்சை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு வந்து நேற்று வந்து நீங்கள் கேள்வியெலாம் கேட்டீங்க. நேற்று ஒரு ப்ரோக்ராமில் நல்லா ஒரு ஆரோக்கியமான கேள்வி. அதே மாதிரி இவர்கிட்டையும் பேச்சின் முடிவில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். அது ஆரோக்கியமான கேள்வி தான் நான் சொல்கிறது, கண்ட கேள்வியெலாம் இல்லை. இது சம்பந்தமான கேள்வி தான் உங்களை கேட்க சொல்கிறது. அதனால் இதை வந்து முழுசாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களே திரு வில்வநாதன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்ப்பா. வில்வநாதன், சிபி சக்கரவர்த்தி, நம்ம கவிமணி சார், ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் வந்து கூட்டாக சேர்ந்து தான் பண்ணது. நான் மட்டும் பண்ணல, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது. இந்த மாதிரி வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பண்ணி தருவோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக தருவோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட முழு ஒத்துழைப்பு வந்து இருக்கணும். அதுதான். நன்றி, வணக்கம்ப்பா. பன்முக தன்மை கொண்ட திரு பவா செல்லத்துறை அவர்களை பற்றின ஒரு அறிமுக உரையை திரு வில்வநாதன் சார் அவர்களை உரையாற்ற கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். சாரை வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலில் அவர் ஸ்கிப் பண்ண போகிறான்னு தெரிஞ்சும் உங்களுக்காக தான் மெனக்கெட்டு நேற்று கிளம்பி இன்றைக்கி வந்திருக்காரு. நாளைக்கு வேறு திருப்பூரில் அவருக்கு நிகழ்வு இருக்குது. அதில் நீங்கள் காலத்தில் கருதி கொஞ்சம் அமைதி காக்கணும்னு வேண்டுகிறேன். நான் கும்பகோணத்தில் 2015-16 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஓவியக்கலை அப்படின்னு நந்தலால் போஸோட புக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படி எடுத்துக்கள் கூடாது, ஒரு விஷயத்தை பார்த்து ஃபோட்டோ பார்த்து காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தோணும்போது அவங்கங்க ஒரு ஹிண்ட்ஸு எடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது எல்லாருமே எங்கள் வகுப்பில் வந்து அந்த வகுப்பில் சொன்னது பவா சாரை தான் சொன்னாங்க. அப்போ தான் சாரை வந்து அப்போ நான் பார்த்ததே இல்லை, பேசுனதில்லை. அதுக்கப்புறம் அவரிடம் தொடர்பு கொண்டதுக்கப்புறம் தான் நிறையா கதைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கதைகளை கேட்டு நிறையா வரைய ஆரம்பித்தாங்க. அவர் சார் கதை சொல்லும்போது நீங்கள் என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் மனநிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கேன்வாஸில் நீங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே லேய பை லேய வர்றதா, அது மாதிரி நிறைய அவர் சீன் பை சீனாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொன்ன கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஜப்பான் ஒரு கேரக்டர் இங்கே வந்து ஒரு கதையில் வரும். நிறையா அவர் வந்து வார்த்தைகளில் நிறையா சொல்கிறத வடிவமாக ஆக்குற மாதிரியே பேசுவார். டீச்சிங்க்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு ஸ்டோரி போர்டு பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்த இடத்து நகர்த்துக்கிறதுக்கோ அவருடைய வார்த்தைகள். இன்னொன்று நேற்று வந்து செழியன் சார் என்ன சொன்னார்னா, வண்ணங்களுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னார். இவர் வார்த்தைகளிலே சொல்லிடுவார் எல்லாத்தையும். ஒரு மனிதன் வந்து ஒரு இடத்துல அமர்றதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் தான் நம்மளால் ஒரு இடத்துல மைண்டை வந்து கேப்சர் பண்ண முடியும், இருக்க முடியும். ஆனால் சார் வந்து திண்டுக்கல்லில் வந்து வெள்ளை யானை அப்படின்னு ஒரு கதை சொன்னார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மலையில் எல்லோரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் எங்கள் வீட்டில் போய் ஒரு பூ வச்சேன். நான் என்ன பூ சார் அது? அந்த இது ஹீரோயின் சார். அந்த மரம் வந்து பூத்து இப்போ வந்து இது பண்ணுது. இந்த ஆரஞ்சு காம்பு இருக்கும், வெள்ளை பூவாக இருக்கும். அதே மாதிரி வந்து மனசில் நம்ம கல்லூரிக்கு ரொம்ப அவசியமும் தேவையுமானவர் தான் சார். இவரை நீங்கள் நிறையா பயன்படுத்தி கதைகளை வந்து அடுத்தது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகலாம்.
இன்னொன்று கும்பகோணத்தில் பண்ணும்போது கதை சித்திரம் கண்காட்சின்னு ஒரு நிகழ்வுக்கு இப்போ முதல்ல சார் வந்தார். என்ன முயற்சி அப்படின்னா, சார் கதை சொல்லி நம்ம படம் வரைஞ்சி உடனே காட்சி வைக்கிறதா ஒரு ப்ராசஸ் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன் நான். அதனால் சாரை நம்ம பயன்படுத்திக்கணும். சாரோட நேரம் கருதி சாரை வந்து நம்மளுக்கு வந்தது வந்து நோக்கமே நீங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் ரொம்ப விருப்பத்தோடு கூப்பிட்டுருங்க, விருப்பத்தோடு வந்திருக்கார். தயவு செய்து அமைதியாக இருந்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கலந்துரையாடல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி. திரு பவா செல்லதுரை ஐயா அவர்களை நம்மிடையே கதை சொல்ல அழைக்கிறோம். நான் ரொம்ப பிஸியான ஆள் அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய பொய்யை மறுபடியும் சொன்னாங்க. நான் சத்தியமாக நான் பிஸியான ஆள்லாம் இல்லை. அதே மாதிரி நான் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. துரதிர்ஷ்டவசமாக சில சினிமாவில் நடிச்சிட்டேன் நான், அவ்வளோதான். எனக்கும் நடிப்புக்கும் எனக்கும் சினிமாவுக்கும் அப்படிலாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேணா நான் ஒரு ஆர்ட் சம்மந்தமான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு சாக் பீஸ் கொடுத்தீங்கன்னா என்னால் ஒரு ஓவியம் கூட ஒரு ரவுண்டு கூட போட தெரியாது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களில் ஒருத்தர் வந்து பல்லவன் என் கூடயே வருவார். இன்றைக்கி மட்டும் அவர் விட்டு வந்துட்டோம். அவர் தான் எனக்கு டிராயிங் டீச்சர். ஒருவேளை எனக்கு ஓவியமே வராததுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கலாம்னு இப்போ யோசித்து பார்க்குறேன். ஏன்னா அவர் வருஷத்துக்கு 2 நாள் தான் கிளாஸ்க்கு வருவார். ஒரு நாள் வந்து டிராயிங் நோட்டு விற்கிறதுக்காக வருவார், அப்புறம் அந்த நோட்டு விற்ற காசு வாங்குறதுக்காக வருவார். மற்றபடி எங்களுக்கு டிராயிங் போட்டு கற்றுக் கொடுத்ததே கிடையாது. அவரை நான் ஒரு நாள் கேட்டேன், ஓவியர் நீங்கள் வந்து கிளாஸில் வந்து எங்களுக்கெல்லாம் டிராயிங்கே சொல்லிக் கொடுக்க முடியுங்களேன்னு சொன்னேன். அவரை பற்றி சொன்னார், ஐயோ நான் வந்து கடலில் நீச்சல் அடிக்க வேண்டிய ஆள், என்னை போய் டிராயிங் மாஸ்டர் ஆகி டம்ளரில் தண்ணி ஊற்றி நீச்சல் அடிக்க வச்சிட்டாங்கன்னு. உண்மையிலே அந்த ஆள் வந்து கடலில் நீச்சல் அடிக்கிற ஆள் தான். அதை நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, முதல் இந்த ஆள் வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. பெரும்பாலும் இந்த தமிழ் லிட்ரேச்சரில் சேர்றவங்க, அப்புறம் நம்மளை மாதிரி நுண்கலைகளில் சேர்றவங்க, இவங்களை வந்து வீட்டில் எதுக்குமே இந்த பையன் உருப்பட மாட்டான்னு நினச்சிருவாங்க, அவங்களே தப்பாக. அப்புறம் பெரும்பாலும் இந்த பணக்காரர்கள் இருக்கிறாங்கள, அப்பர் மிடில் கிளாஸு, இன்னும் பணக்காரங்க, அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க. இது ஏதோ நம்மளாம் வந்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க. ஆனால் ஒரு ஆர்டிஸ்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு இவங்க யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பல்லவன் வந்து ஏதாவது ஒரு கணத்தில் இவன் பெரிய ஆர்டிஸ்ட், இவன் சாதாரண ஆள் இல்லைன்னு மனுஷன் கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்போ பல்லவனை கண்டுபிடிச்சேன்னா, எங்கள் ஊரில் ஹாலிவுட் டெய்லர்னு ஒரு பெரிய டெய்லர் இருந்தார். அந்த டெய்லர் வந்து அந்த டெய்லர் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, ஹாலிவுட் டெய்லர்ஸ் அப்படின்னு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு அப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ் வந்து பல்லவன் வரைஞ்சிருந்தார். அதில் என்ன பிரமாதம்னா, அந்த கடைசி பப்பு இழுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் முன் அனுபவம் உண்டு, இப்போ இல்லை. அந்த கொஞ்சோண்டு நுனியில் வந்து அந்த சாம்பல் ஒட்டின்னு இருக்கும், கொஞ்சம் கங்கு இருக்கும், கொஞ்சம் ரெட் கலரில் ஒரு கங்கு இருக்கும், மீதி சாம்பல் கீழே உதிர்ந்துருக்கும், கொஞ்சம் சாம்பல் அதுலேயே இருக்கும். இதை வந்து இந்த ஆள் கரெக்டாக வரைஞ்சிருந்தார். நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. நான் இந்த போர்டை வரைஞ்சவன் யார்ரா அப்படின்னு பார்த்து நான் இவரை தேடி போனேன். இவர் தேடி போனோடனே பார்த்தா எங்கள் ஸ்கூலுக்கு எதிரிலேயே பல்லவன் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஆட்களை பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்தன் ஒரு பெரிய போய்ட் சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, இந்த சித்தபிரம பிடிச்சவங்கன்னு சொல்கிறல்ல, சித்தபிரம பிடிச்சவன ரொம்ப கரெக்டாக சொன்னா கொஞ்சம் லூஸு அல்லது பைத்தியம்னு சொல்கிறல்ல, அவங்களுக்கும் இந்த கலைஞர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு சின்ன கோடு தான். பல நேரங்களில் இந்த கோட்டை தாண்டி இவன் இந்த பக்கம் வந்துடுவான், பல நேரங்களில் கோட்டை தாண்டி கலைஞன் வந்து அந்த பக்கம் போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த பல்லவன் நான் கண்டுபிடிச்சேன். அவரை போல எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடியே கடை வச்சுக்கிறார், பல்லவன் ஆர்ட்ஸ். இந்த லா இருக்குல்ல, பல்லவன் லாவை திருப்பி போட்டுக்கிறார். ஏன் திருப்பி போட்டீங்கன்னு நான் போய் கேட்டேன். அவர் சொன்ன, இப்போ நீ கேட்குறல்ல அதனால தான் திருப்பி போட்டேன்னு சொன்னார். இப்படி தான் எங்கள் நட்பு வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கர அதிசயங்கள், இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன். பெரிய பெரிய அதிசயங்களாக நடந்துச்சு. என்னென்னா, ஒரு ஒயின் ஷாப்புக்கு சில்க் சுமிதாவினுடைய படத்தை வரைய சொல்லி ஒரு யாரோ ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துக்கிறான். அப்புறம் பல்லவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த சில்க் சுமிதாவுடைய படத்தை அவர் எப்படி வரைவார்
அப்படிலாம் நான் என்னுடைய கட்டுரைகளில் எழுதியிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அது படிக்கிறதுனால பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன கிளாஸ், ஒரு கண்ணாடி எடுத்து அதுக்குள்ளே அந்த படத்தை வந்து டிராயிங் பண்ணிக்குவார். அவுட்டை வந்து டிராயிங் பண்ணி அதை நைட்டில் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ரகசியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் வந்து ஒரு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி டார்ச் லைட் அடிப்பார். இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக சுவத்தில் போய் விழும். எவ்வளோ பெருசு விழுதோ அதை பேனர்லேயோ சுவத்துலேயோ ஸ்கெட்ச் பண்ணுவார். நல்லா ஒரு பெரிய பென்சில் எடுத்து அல்லது கறி துண்டு எடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து பெருசாக ஸ்கெட்ச் பண்ணுவார். அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த ஸ்கெட்சை வந்து ஓவியமாக மாற்றுவார். அப்படியே ஒரு 2 மாதத்தில் பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த சில்க் சுமிதா படத்தை பார்த்துட்டு சுமிதா ஏஞ்சி வான்னா அந்த பொண்ணு ஏஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சிட்டா அதிர்ஷ்டவசமா அல்லது துரதிர்ஷ்டவசமா இந்த ஆர்டர் கொடுத்தான்ல அவன் இந்த போர்டை வாங்காத போயிட்டான். எங்கள் ஊருக்கே அது பெரிய பெனிஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் பாண்டிச்சேரி பார்டருக்கு வாங்கி போகிறதுக்காக இதை கொடுத்துட்டான். அவன் வந்து ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கினான். அதனால் மறுபடியும் அந்த போர்டை வாங்கலை. உடனே பல்லவன் வந்து என்ன பண்ணார்னா, அவர் ஆர்ட்ஸுக்கு பக்கத்தில் அந்த போர்டு எடுத்து வச்சுட்டு, பெரிய போர்டு, கிட்டத்தட்ட 30 அடி அகலம், 14 அடி உயரம், அவ்வளோ பெரிய போர்டு அது பக்கத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு நான் பல தடவை பார்த்துக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நான். அந்த ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது பார்ப்பேன், டாஸ்மார்க்கில் எவனா தண்ணி அடிச்சுட்டு போய் சில்க்குக்கு வந்து டிஃபன்லாம் வாங்கி போய் கொடுப்பாங்க. அந்த படத்துக்கு போய் டிஃபன்லாம் கொடுத்து பேசுவான். அது கூட வந்து நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் போயேன். நான் பார்ப்பேன், கடவுள்கிட்டையும் பேசுகிறான் நம்பாலே. நீங்கள் கடவுள்கிட்ட பேசி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நானும் எத்தனை வருஷம் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், ஒரு நாள் கூட நீ கருணையே காட்டுறது மாட்டுற, எப்போ தான் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குன்னு கடவுள்கிட்ட போய் சண்டை போடுவான்ல, அது மாதிரி சில்க்குக்கு போய் சண்டை போடுறது. சண்டையில் ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டைலாம் போட முடியாது. கொஞ்சம் அவன் வாழ்க்கையினுடைய எல்லா துக்கத்தையும் அந்த படத்துக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவியம்ன்றது இவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து சாதாரண. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, பல்லவன் ஆர்ட்ஸ்ன்றது மறைஞ்சி சில்க் சுமிதா சந்து அப்படின்னு பேர் வந்துடுச்சு அதுக்கு. அப்போ எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எங்கேருந்துரா வரேன்னா, சில்க் சுமிதா சந்துலேருந்து வரேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அந்த போர்டு அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் நான்லாம் கலைக்கு ரொம்ப இதுவாகி டெய்லி பல்லவனை போய் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸ்கூல் முடிஞ்சு பார்க்க ஆரம்பிப்பேன். அவர் வரையிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. எனக்கும் அவருக்கும் பயங்கரமான சண்டை வரும். அது என்ன சண்டைன்னா, இப்போ வில்வன் சார் மாதிரி ஆட்களுக்கு வந்து அது கரெக்டாக புரியும். நான் என்ன சொல்லுவேன், ஒரு கட்டத்தில் நீ வரையிறது எதுவுமே டிராயிங் கிடையாதுன்னுவேன். ஏன் அப்படின்னா, நீ வந்து பேனர் ஆர்டிஸ்ட்டு, நீ ஒரு படத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறீங்க, அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்ன்றவன் அவனே கிரியேட்டிவாக வரையணும், அவன் தான் பேசப்படுவான். இப்போ வான்கோவிலேருந்து நிறைய பேரை நான் வந்து அவருக்கு ரெஃபர் பண்ணுவேன். டாலி படங்கள்லாம் எடுத்துன்னு போயெல்லாம் இவங்களாம் வந்து ஒரிஜினலாக வரைஞ்சிக்கிறான். இப்போ நீ செத்துட்டுனா இது பல்லவன் வரைஞ்ச படம் அப்படின்னு ஒரு படம் கூட கிடையாது. இதெல்லாம் நீ ஒரு படத்தை காப்பி பண்ணிக்கிற அப்படின்னு. ஒரு தடவை ஒரு பெரிய பேனர் அவர் வரையும் போது இந்த சண்டை வருது எனக்கு அவருக்கும். எப்பயுமே ஒரு கலைஞனை நீ கலைஞன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவன் செத்துருவான். அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் விஷம் கொடுத்துடலாம் அவனுக்கு. அவன் வந்து அதை நம்பி தான் வாழ்க்கை, அவனுடைய அடித்தளம் இருக்குல்ல, அதுவே அதை நம்பி தான் அமைக்கப்பட்டிருக்கு. நீ அதில் போய் கை வச்சுட்டேன்னு வச்சு, அதில் போய் நீங்கள் ஆசிட் ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். நான் அது மாதிரி, நீ ஆர்டிஸ்ட் கிடையாது, கலைஞன்றோம் வேற, அவன் வந்து ஒரிஜினலாக ஒரு படத்தை உருவாக்குவான்னு நான் சொல்கிறேன். பயங்கர கோவம் வந்து அவர் என்ன பண்ணார், 5 லிட்டர் பெயிண்ட் வாங்கி வச்சுருந்தார் அந்த பேனர் வரைகிறதுக்கு. அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக எடுத்து அந்த பேனர் மேலே ஊற்றிட்டார். அப்படியே பக்கெட்டோட ஊற்றிட்டு, இதான் மாடர்ன் ஆர்ட்டு, இதில் ஒழுகுது இல்லை, இது எப்படி வேணாலும் நம்ம அமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அவருக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஒரு ஆளை நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னமும் திருவண்ணாமலை, நாம் எல்லாம் நினச்சின்னு இருக்கிறோம், திருவண்ணாமலைன்ற ஒரு ஊர் வந்து அண்ணாமலையார் கோயில், கிரிவலம், ரமணாஸ்வரமம், அப்படி ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்குதுன்னு நினச்சிருக்கிறோம். சத்தியமாக இல்லை, அதெல்லாம் இருக்குது. நான் அதை விட மிகப்பெரிய அடையாளங்கள் திருவண்ணாமலைக்கு இருக்குது. திருவண்ணாமலையில் நான் படித்த டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு ரெட் பில்டிங் இருக்குது. அந்த சிகப்பு கட்டடத்தினுடைய அழகு இருக்குல்ல,
தமிழ்நாட்டில் நான் எந்த சிகப்பு கட்டடத்தையும் அவ்வளோ அழகோடு பார்த்ததில்ல. அது வந்து அந்த படிக்கட்டு முழுக்க வுட்டில் அமைச்சிருப்பாங்க, தேக்கு வுட்டில், எல்லாமே வெள்ளைக்காரங்க அமைச்சது. அந்த வுட்டில் இருந்து ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சுன்னா, நான் கீழே ஸ்டூடெண்ட்டு, அந்த வுட்டில் யாராவது நடந்து வருவாங்கள்ல, அந்த சத்தத்தை நான் கேட்டேன்னா நான் வந்து இப்போ நடந்து வர்றது ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஹெட் மாஸ்டர் போடுற ஷூ சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நடந்து வர்றது லேடி டீச்சர், அதிலும் குறிப்பாக பிரேமா டீச்சர் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த 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 சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு எங்கே வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வெளியே போய் நின்றுவேன். இவ்வளோ ஷார்ப்பாக ஒரு மர படிக்கட்டு எனக்கு அதனுடைய அசைவுகளில் அதை வந்து கடத்தும். நாம் எல்லா அடையாளங்கள்லையும் எழுதுனே வரும். எனக்கு வந்தோடனே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்னன்னா, இந்த இரும்பு சேர், இந்த தம்பி உட்காந்துக்கிறாப்புல, எல்லார் வீட்லேயும் 2 சேர் இருக்கும் ஒரு பீரியடில். அந்த சேர்லாம் தூக்கி நம்ம பரனில் போட்டோம், காயலாங்கடையில் போட்டோம். எல்லாமே பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அடைச்சிடுச்சு. நமக்குன்னு ஒரு அடையாளங்களே இல்லாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லாத்தையும் தொடச்சினே வந்துட்டாங்க. நான் ஏன் எனக்கு வந்து ஆர்ட்டு ஆன ஆளே நான் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நானே என் ஒய்ஃபு என் பசங்க 2 பேர் வந்து பாரிஸ் போனோம். பாரிஸுக்கு போனோடனே 2 விஷயங்களை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த லூமியர் மியூசியம், அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10 நாள் வேணும். நம்ம போய் பாரிஸில் தங்கி பிச்சை எடுக்கலாம். பாரிஸ் தெருக்களில் பிச்சை எடுத்து யார்கிட்டயா கொஞ்சம் காசு கேட்டு யூரோ வாங்கி தெருவில் குளிரில் படுத்து நின்றுட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து நின்றுட்டு, அடுத்த நாள் காலையில் அந்த மியூசியம் எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு பார்த்து உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நாளும் போய் இது எக்ஸிபிஷன்னா நம்ம அப்படியே சுற்றிட்டு வர்றது கிடையாது. நான் அங்கே தான் அந்த மோனோலிசாவுடைய பெயிண்டிங் பார்த்தேன். அது ரொம்ப சின்ன பெயிண்டிங், இந்த சைஸ் தான் இருக்குது. அந்த பெயிண்டிங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பெயிண்டிங்லாம் இல்லை. ஆனால் பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கில் நான் அந்த மியூசியத்தில் பார்த்தேன். மோனோலிசாவுடைய பெயிண்டிங் வந்து ஒரு சின்ன பெயிண்டிங் தான். ஆனால் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை பொது புத்தியில் ஏற்றி வச்சுருவாங்க. அதனால நான் அங்கே பார்க்குறேன், வெள்ளைக்காரன்லேருந்து தமிழ் ஆள்லேருந்து இந்தியாக்காரன்லேருந்து எல்லாருமே போய் மோனலிசா பெயிண்டிங்க்கு முன்னாடி நின்று தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். மற்ற அந்த பெரிய அதை விட பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் நிறைய கதைகள் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் பொறுத்து என்னுடைய ஷெட்யூல்லே இல்லாத என் பையனும் என் பொண்ணும் ஏதோ ஒரு கிராமத்தை சொல்லி அங்கே போகணுப்பான்னு கேட்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நாம ஏன் அங்கே போகணும் அப்படின்றேன். அவங்க வந்து நான் ஏதாவது சொல்லணும்னு மறைக்கிறாங்களான்னு தெரில, இல்லை போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் போனோம். அங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலில் ஒரு கிராமத்தில் போய் இறங்குறோம். நான் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம், காரு பைக் எல்லாத்தையும் அவனுடைய அந்த ஊரினுடைய என்ட்ரன்ஸ்லேயே விட்டுடணும். ஒரு சின்ன கிராமம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஒரு போர்டு போட்டுக்கிறான். அந்த போர்டில் என்ன எழுதிக்கிறதுன்னா, புகழ்பெற்ற ஓவியன் வான்கா தன்னுடைய காலார நடந்த இடம் இது, நீ மட்டும் ஏன் காரில் போகிறோன்னு ஆசைப்படுறேன்னு போட்டுக்கிறான். ஒரு மாதிரி ஒட்டம் சிலுத்துச்சு எனக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கார்லாம் விட்டுட்டு நடந்தே போகிறோம். நடந்தே அந்த ஊர் முழுக்க போய் அப்படியே சுற்றி பார்த்தா வான்காவனுடைய கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். வழியில் பார்த்தா என் பையனும் என் பொண்ணும் வான்காவுக்கு ரொம்ப பிடிச்ச சூரியகாந்தி பூக்களை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அவருடைய கல்லறைக்கு முன்னாடி போய் வச்சுட்டு என் 2 பிள்ளைங்களும் அப்படியே உட்காந்து, நான் செத்துட்டா என் பசங்க அப்படி அழுவாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக அழவே மாட்டாங்க. அப்படி தேம்பி தேம்பி 2 பிள்ளைங்களும் அழுவுது. வான்கா செத்து எப்பயோ செத்துருக்கலாம். இவங்க போனப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வான்கா மேலே இவ்வளோ பிரியம் இருக்குமா? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பல நாடுகளை கடந்து பல தூரங்களை கடந்து இந்த 2 காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க மனசில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த, ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருப்பானா அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஒதுங்கி நிற்கிறேன். எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. ஏன்னா நான் வந்து வான்காவோட ரிலேட் ஆகவே இல்லை. 2 பசங்களும் அப்படி ரிலேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த அந்த அந்த வீட்டுக்கு போகிறோம். ஒரு இரும்பு ஸ்ப்ரிங் போட்ட ஒரு கட்டிலில் தான் அவர் படுப்பார் அப்படின்னு அந்த ஒரு இன்ச்சியும் அந்த வான்கா தங்கியிருந்த அந்த இடத்துல போய், ஆனால் வாழ்நாள் முழுக்க
வான்கோ வந்து வரைய ஆரம்பித்த அந்த எல்லா நாட்களிலும் ஒரே ஒரு பார்லையாச்சும், ஒரு சாராய கடையிலையாச்சும், ஒரு மதுபான விடுதலையாச்சும் தன்னுடைய ஒரு பெயிண்டிங்கை மாட்டியிருக்கும் அப்படின்னு வான்கோ ஆசைப்பட்டுக்கிறான். அதெல்லாம் நடக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக வான்கோவனுடைய ஓவியங்கள் வந்து மாற்றப்படுது. அப்போ ஆர்ட்டோட வேல்யூ வந்து என்றைக்குமே நம்ம செத்துட்ட பிறகுதான் கிடைக்கும் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் வந்து தான் உயிரோடு இருக்கும் போதே அந்த வேல்யூ வந்து அடைய முடியும். எனக்கு அப்படி நான் ரொம்ப பிரமிச்ச ஒரு ஆள் வந்து ஏபி சந்தானராஜ். சந்தானராஜ் வந்து இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட பீரியடா முதல்வராக இருந்திருக்கிறார். அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள வள்ளுவாகை அப்படின்னு ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமம் தான் சந்தானராஜோட சொந்த ஊர். எங்கள் ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, எங்கள் ஊரில் இருக்கிற மந்திரிங்களுக்கு, எங்கள் ஊரில் இருக்கிற பிரபலமான ஆட்களுக்கு, இலக்கியம் நடத்துகிறவங்களுக்கு, இலக்கியவாதிகளுக்கு யாருக்குமே 90% சந்தானராஜ் என்ற மனுஷன் திருவண்ணாமலையை சேர்ந்தவன் தெரியவே தெரியாது. ஒரு நிலப்பரப்பு எப்போ பெருமிதம் அடையுதுன்னா அந்த நிலப்பரப்பிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் நூற்றாண்டை கடந்த யாரு அப்படின்னு சொன்னாதான் அது வந்து அந்த நிலப்பரப்பே பெருமிதம் அடையிற பீரியட்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் போகும்போது அந்த அந்த மண்ணில் அந்த அணக்கரையை தாண்டும் போது போய் இறங்கி நிற்பேன் நான். இந்த ஜானகிராமன் வாழ்ந்த ஊர் இது. ஜானகிராமன் இந்த அணக்கரையை பற்றி எழுதுகிறாரு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று இந்த வீட்டில் தான் யமுனான்றப்ப அந்த பொண்ணு எழுதி வாழ்ந்திருக்கா. அதை வச்சு தான் ஜானகிராமன் வந்து மோகமுல்ன்ற கதை எழுதியிருக்காரு. திருநெல்வேலியில் போய் தாமிரபரணி ஆத்தங்கரையில் நிற்கும் போதெல்லாம் புதுமைப்பித்தன் என்கிற ஒரு மகாபெரிய கலைஞன் இந்த ஊரில் தான் இருந்திருக்கான். இந்த தாமிரபரணி தண்ணி தான். அதுதான் ஒரு நிலப்பரப்பினுடைய பெருமிதம். அதுதான் ஒரு லேண்ட்ஸ்கேப்பினுடைய மிகப்பெரிய பெருமிதமாக நான் கருதுகிறேன். சந்தானராஜ் என்ற ஒரு ஆளே தெரியாது. ஏன்னா நாம் வந்து ஆர்ட்டுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அல்ல. நாம் வந்து ஒரு ஆர்ட்டை நம்முடைய பெருமிதங்களில் ஒன்றாக மதிப்பவர்களாக இல்லை. ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு வயசான காலத்தில் நான் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் எதேச்சியாக நான் எங்கள் ஆஃபீஸுக்கு பின்னாடி போய் நின்று பார்த்தா சந்தானராஜ் என்கிற அந்த ஓவியனை நான் சாதாரணமாக எங்கள் ஆஃபீஸ்க்கு பின்னாடி பார்க்குறேன். சார் என்ன சார் இங்கே இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன், நான் ஒரு வீடு கட்டினுங்கிறேன்றார். அப்படி தான் ஒரு ரைட்டருக்கும் ஒரு ஓவியனுக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது. இன்னும் நான் பயங்கரமாக அவர் பேரில் இன்ஸ்பயர் ஆகி நான் வழக்கமாகவே ஆஃபீஸ் போக மாட்டேன். சுத்தமாக ஆஃபீஸ் போகிறத நிறுத்திட்டு ரெகுலராக போகிறது, ஆஃபீஸில் போய் ஒரு சைன் பண்ணிட்டு சந்தானராஜ் சாரை பார்க்க போவேன். நான் ஒரு நாள் போகும்போதும் ஒவ்வொரு அதிசயங்களை அந்த கலைஞனிடம் வந்து பெற்றுக்கொள்வேன். உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் போகிறேன், அந்த வீடு கட்டுனுங்கிறார். அவர் மேஸ்திரி லேட்டாக வரான். அவர் கேட்குறாரு, ஏன் சோம் லேட்டாக வர அப்படிங்க. 9 மணிக்கு வர வேண்டியவன் பஸ்ஸு கிடைக்கல ஐயான்றான். சோமாஸ்பாடிலேருந்து வரேன், பஸ்ஸு கிடைக்கல, இப்போ தான் வர முடிஞ்சி. அவர் உள்ளே போய் ஒரு காவி லுங்கி தான் கட்டுவார் சந்தானராஜ். உள்ளே போய் ஒரு கார் சாவி எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டார். இந்த கார் வச்சுக்கோ, நாளைந்து 9 மணிக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேனா? ஒரு லௌகீக மனம் உள்ள மனிதனால் ஒரு காரை போய் இவங்ககிட்ட கொடுக்குறோமே, அந்த கார் வந்து 10 லட்சம் ரூபாய், அதுக்கு இஎம்ஐ வந்து நம்ம வந்து 18,000 ரூபாய் கட்டுறோம் என்று கணக்கு போடும். ஒரு கலைஞன் அப்படி கணக்கு போடவே மாட்டான். அதனால தான் ஒரு ஆர்டிஸ்ட் என்பவன் வந்து ஒரு பித்து மனநிலை கொண்டவன். அவன் இந்த கோட்டுக்கு வெளியும் போவான் உள்ளேயும் போவான் அப்படின்னு சொன்னது வந்து அதனால தான். நான் வந்து தமிழ் இலக்கியங்களில் நான் படித்த கதைகளை அப்படியே அடுக்கின்னு வந்தேன்னா ஒரு குறைந்தபட்சம் என்னால் ஒரு 30க்கும் மேற்பட்ட இந்த கலை மனம் கொண்டவர்களை பற்றியான கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து டெக்ஸ்ட்லேயே அடங்க மாட்டாங்க, அவங்கள எழுதவே முடியாது. இப்போ நான் இங்கே வந்து பால்ராஜ் கன்னடி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் லிட்ரேச்சரில் பால்ராஜ் கன்னடியை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டார். அப்போது அந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்துட்டு நான்லாம் அவருக்கு பேரே பால்ராஜ் கன்னடி அப்படின்னு வச்சுருந்தேன். திடீர்னு அவர் காணாத போயிட்டார். அப்புறம் 30 வருஷம் பொறுத்து ஒரு ஃபோனில் அவர் என்னை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நான் எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸில் வீடுன்னு ஒரு புஸ்தகம் வந்துச்சு. அப்போது பால்ராஜ் கன்னடின்னு ஒருத்தர் அந்த புஸ்தகத்தை அவர் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்குலாம் கொடுத்தாரு. அப்படின்னா அவர் நீங்கள் எங்கே பால்ராஜ் இருந்தீங்கன்னா நான் வந்து பிசி ஸ்ரீராம்கிட்ட இருந்தேன், அப்புறம் பாக்யராஜ்கிட்ட இருந்தேன், அப்புறம் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் இல்லை. அவர்
ரொம்ப சமீபத்தில் அமீர் அப்படின்னு ஒரு கதை எழுதிக்கிறார். இன்னைக்கு நான் இந்த இந்த ட்ராவலில் வரும்போது அந்த கதையை படித்தேன். இந்த அமீர் நம்ம ஆளாகிறானே அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா, நீங்கள் பல கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்க, நகரங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாத அமீர் மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம ஊரில் இருப்பான். இவர் அமீர்னு அவனை எழுதியிருக்காரா? வேலராமூர்த்தி ஹிட்லர் அப்படின்னு அவனை எழுதியிருக்காரு. ஹிட்லர்னே ஒரு கதை எழுதியிருக்காரு. இந்த அமீர், ஹிட்லரு, இன்னும் நான் நிறைய பேர் தெரியும் எனக்கு. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அந்த மனநிலை பிழைன்றவங்களுக்கும் கலைஞனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேரும் இப்படியும் இப்படியும் போயிடுவாங்களா, அவங்கள ஒரு ஆள் தான். இந்த அமீரை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் எப்படிலாம் பேசுவான்னு சொல்கிறார். அவன் எங்கேருந்து வந்தான், அவன் முஸ்லீம் கிடையாது. நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த கதையில் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, அமீருக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. ரெண்டாவது, அவங்க அப்பா அம்மா அவனுக்கு அமீர்னு பேர் வைக்கவே இல்லை. அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இந்த பேர் நல்லா இருக்குதுன்னு அவனை அமீர்னு கூப்பிட. அதுக்கு பின்னாடி ஒரு மதம் இருக்கும், அதுக்கு பின்னாடி ரிலீஜியஸில் இவ்வளோ பெரிய வன்மம் எதுவுமே தெரியாது. ஒரு பெயரால் அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு அமீர் இருக்கான். இப்போ இந்த அமீர் எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் வயதை ஒத்த ஆட்கள் இருக்கிறாங்களா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் முதல்ல வந்து அந்த சண்டைக்குள்ளே நுழைஞ்சி ஒவ்வொருத்தரும் பிரித்து விடுவான். எல்லாரும் அவனுக்கு ஒற்றுமையாக இருக்கணும். அவன் வந்து இவர் பேர் கென்னடி இல்லை, அவனுக்கு கென்னடின்னு பேச வராது. ஏன்னா அவன் வந்து திக்கி திக்கி பேச கெண்டி 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 அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லி பார்ப்பான். ஒவ்வொருத்தரையும் அவன் அப்படி தான் கூப்பிடுவான். அவனை வந்து எல்லாரும் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், கிராமங்கள் வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு அப்படியே ரிலேட்டடாக நான் கன்னடிக்கிட்டே சொன்னேன். அமீர் மாதிரியே கருப்பசாமியின் ஐயா அப்படின்னு நான் தமிழ்ச்செல்வனோட ஒரு கதை படிச்சுக்கிறேன். அந்த கதையில் அந்த கருப்பசாமின்ற பையன் வந்து சின்ன பையன். அவனை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பன் ரொம்ப அருமையான ஆள், உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பனை துரத்தி விட்டா, உங்கள் அப்பா வந்து என்ன வேலை சொன்னாலும் செய்வான். இந்த பையனுக்கு இவன் பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா பார்த்ததே இல்லை. இப்போ கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த பையனுக்கு இப்போ 6-7 வயசு ஆயிடுச்சு. திடீர்னு காலையில் இவன் முழிச்சு பார்க்குறான், இவங்க அப்பான்னு ஒருத்தர் இவன் பக்கத்தில் படுத்துனுங்கிறார். நீங்கள் அந்த இன்சிடென்ட்டை யோசித்து பாருங்க. 6 வயசு வரல அப்பாவின் ஸ்பரிசமே இல்லாமல், அப்பாவை பார்த்தே இல்லாத ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு ராத்திரியில் வந்து இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு படுத்துருந்தா, காலையில் எழுந்திருக்கும் போது அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கருப்புசாமி, இந்த பையன் பேர் கருப்புசாமி, அவங்க அப்பா பேர் இசக்கிமுத்து. அவர் வந்து இந்த பையனுக்காக ஒரு டவுசர் வாங்கிட்டு வந்துக்கிறார், 2 டவுசர், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்துக்கிறார். 5 ரூபா அந்த கூலிங் கிளாஸ். இந்த கலராக இருக்குல்ல, ப்ளூ கலர் ரெட் கலரில், அதான் பையனுக்கு அப்பா வாங்கிட்டு வந்துக்கிற கிஃப்ட்டு. இவன் காலையில் அந்த டவுசரை போட்டுன்னு, புது டவுசரை போட்டுன்னு அந்த கூலிங் கிளாஸை போட்டுன்னு வெளியே போகிறான். போனவுடனே அவனுக்கு தான் உண்மையிலே ரஜினிகாந்தா மாறிட்டோம் அப்படின்ற கெத்தோடு நடக்கிறான். அவன் மற்ற பசங்களை கண்டுக்கவே மாட்டான். பசங்களுக்கெல்லாம் அவன் பேரில் பயங்கர கோவம் வருது. நேற்று வரல நம்ம கூட தான் இருந்தான், என்னதான் இவங்க அப்பா வந்துட்டா கூட இவன் நம்மளாம் கண்டுக்கவே மாட்டானே அப்படின்னு இருக்கும். இப்போது இந்த கதை அப்படியே மெதுவாக நகர்ந்து போகுது. போய் 3ஆவது நாள் ஒய்ஃப் வந்து இசக்கிமுத்துக்கிட்ட கேட்குறா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் கிடையாது, துயரம். இந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என்னை விட்டுட்டு ஓடிட்ட, இப்போ தான் வந்துக்கிற, 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு, மொத்தமாக எவ்வளோ சம்பாரிச்சு எட்டுன்னு வந்துக்கிற அப்படின்னு கேட்பான். அவன் வந்து சொல்லுவான், நீ வந்த அன்னைக்கே கேட்பேன்னு நினச்சேன், 4 நாள் கேப் விட்டு கேட்குறேன், முதல் நாளே கேட்கக்கூடாதா அப்படின்னு போய் ட்ரங்கு பெட்டியை திறந்து டக்கு டக்குன்னு காசு எண்ணி 37 ரூபா 50 பைசா அப்படின்னு கொடுப்பான். அவன் பொண்டாட்டி வந்து என்னது அப்படின்னு கேட்பா. 37 6 வருஷமாக சம்பாரிச்சுதாயான்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவான். 6 வருஷமா இவ்வளோதான் சம்பாரிச்சு எட்டுன்னு வந்துக்கிறேன் அந்த வீட்டுக்குன்னு கேட்பா. ஆமாம் ஆமா. அவளுக்கு ஒரு முகம் மாறும். இந்த முகம் மாறின உடனே இந்த இசக்கிமுத்து வந்து அவள் கையை பிடிச்சிக்குவான். பிடிச்சி சொல்லுவான், வெள்ளையம்மா தயவுசெய்து இந்த முகத்தோடு என்னை பார்க்காத, இப்படி ஒரு முகத்தை 6.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நான் ஓட்டேன், மறுபடியும் அந்த முகம் தான் வருது, அப்படி வந்துச்சுன்னா வெள்ளச்சாமி நாயக்கர் கிணத்துல விழுந்து நான் மறுபடியும் செத்துருவேன், எனக்கு எப்படி பிழைக்கிறதுன்னு தெரில. சரியா, அதெல்லாம் ரைட்டு, இத்தனை வருஷம் உழைச்சி இப்படிதான் எட்டுன்னு தேடணுன்னே அவன் கையை காமிப்பான். கை காமிச்சோடனே அந்த கை எல்லாமே காப்பு காய்ச்சிரும். நான் சொல்லுவேன், நான் மூடையாக சுமந்தேன், எல்லா வேலையும் செஞ்சேன்,
ஆனால் ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியல வெள்ளையம்மா, நீ அந்த மாதிரி முறைக்காத, எனக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாதவன் தான் ஒரு மகத்தான கலைஞனாக இருக்க முடியும். எல்லாம் தெரிஞ்சு கான்சியஸாக இருக்கான்ல, அவன் ஒரு லௌகிகவாதியாக ஒன்றால் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக மாறிடலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். கையில் எனக்கு காப்பு காய்ச்சிக்குது, எல்லா வேலையும் தான் நான் செய்கிறேன், ஆனால் என்கிட்ட ஏன் காசு இல்லைன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு சொல்ல தெரியாது. இஸ் நாட் ஆர்டிஸ்ட். எல்லாரும் அவனை எக்ஸ்ப்ளாய் பண்ணிட்டாங்கன்றதை அவனுக்கு சொல்ல தெரியாது. அப்படியே அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கில் போனால், அந்த இசைக்கு முத்து யாரு அப்படின்னு தமிழ்ச்செல்வன் எழுதுறாருன்னா, ஒரு சுமைதாங்கி கல் இருக்கும், அந்த சுமைதாங்கி கல்லில் போய் யாருமே உட்காரக்கூடாது, இவன் வேணும்னே உட்காருவான். இப்படி உட்கார்ந்த உடனே இந்த கல்லில் உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு ஊரில் ஒருத்தர் வந்து பேசுவாங்க. இவனுக்கு தெரியும் இந்த கல்லில் உட்காந்தா என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுதான் உட்காரான். உடனே அவங்கள ஒரு அற்ப பார்வை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அந்த கல்லை தூக்கி தனக்கு பின்னாடி அப்படி போட்டு இதான தண்டனை, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போ அப்படின்னு போயின்னு இருப்பான். எல்லாரும் வேற மாதிரியான ஆளாக இருப்பான். இப்போ சாவடியில் படுத்துன்னு இருப்பான். ஒரு 100 மூட்டை நெல்லை வந்து இறக்குவாங்க. இறங்கிட்டு வந்து ஒரு பெருசு வந்து டைலாக் பேசுவோம். எங்கள் காலத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி சாவடியில் படுத்து தூங்குவோம், நாங்கள்லாம் 100 மூட்டை நெல்லை 2 மணி நேரத்தில் இறக்கிடுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். இப்போது அது வந்து கருப்பா இவன் இசைக்கு முத்து காதலை கேட்டுச்சுன்னா இவன் துண்டு எடுத்து அப்படி உதறிட்டு அந்த பெருசை அப்படி ஒரு பார்வை பார்ப்பான். நான் 2 மணி நேரத்தில் என்னை இறக்குவேன், நான் 1 மணி நேரத்தில் இறக்குறேன் பாரு அப்படின்னு மொத்த நெல்லையும் 1 மணி நேரத்தில் இறக்கிடுவான். இப்போது இந்த மொத்தத்தையும் லக்கேஜ் கொடுத்து நீ இறக்கணுன்னா உனக்கு சில 1000 ரூபாய் ஆகும் இல்லையா? எத்தனை பேர் வேணும்? இப்போ ஓசியில் எல்லாத்தையும் இறக்கிட்டு அப்படி ஒரு அற்ப பார்வை பார்ப்பான், பார்த்தியா அப்படின்ட்டு போயிடுவான். அவன்தான் காசு வாங்க மாட்டான். இப்போ இந்த மாதிரி லைஃப் முழுக்க அவனுடைய ட்ராவல் எப்படி இருக்கும்? ஒரு பரோட்டா கடையில் போய் வேலைக்கு சேருவான். சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு 2 நாள், ஒரு நாள் கூட அவனால் கரெக்டாக பரோட்டா போட முடியாது. 2வது நாள் அந்த கொத்து பரோட்டா போடுவாங்கள்ல, அதை இளையராஜாவுக்கு ஈக்குவலாக ஒரு மியூசிக்கில் போட்டு பார்ப்பான். அப்படி பார்த்த உடனே பயங்கர கூட்டம் வந்துடும். வந்தோடனே அந்த முதலாளிக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். சார் இங்கே எந்த கடையிலையும் இவ்வளோ கூட்டம் போகல, இவன் அடிக்கிற மியூசிக்கில் தான் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு இவனை பயங்கர உற்சாகப்படுத்துவார். 3 நாள் பொறுத்து முதலாளி தெரிஞ்சிடும் இந்த கூட்டம் ஃபுல்லாக மியூசிக் கேட்க தான் வருது, எவனுமே பரோட்டா சாப்பிட வரலன்னு. உடனே இவன் நிறுத்திடுவார், நீ வேலையை விட்டு நின்றுடுன்னு. இவன் வேறு இடத்துக்கு வேலை இப்படியா போயினே இருப்பான். மூட்டை சுட்டுன்னு இருப்பான், மூட்டை தூக்குவான், பரோட்டா சுடுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான். கையில் எதுவுமே முடியாமல் மறுபடியும் இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். நம்மளே கதை ரொம்ப பிரமாதமான இடம் எதுன்னா, அன்றைக்குத்தான் அவன் மனைவி வெள்ளையம்மா அந்த இரவில் தான் அவனை புரிந்து கொள்கிறாள். நம்ம புருஷன் இஸ் நாட் ஏ நார்மல் மேன், அவன் ஒரு கலைஞன், அவன் ஒரு ஆர்டிஸ்ட். புரிந்து கொண்டு அவன் சொல்கிறான், இனிமேல் நீ போவாத, இனிமேல் நீ என்னை அப்படி பார்க்காத, பார்த்தனா நான் போயிடுவேன், இல்லை நான் அப்படி பார்க்க மாட்டேன், நீ என் கூடயே இரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். முதல் வேலை பையனை ஸ்கூல்லேருந்து நிறுத்து. அவனுக்கு அதை விட சந்தோஷம் என்னன்னா, இந்த ஊர்க்காரங்களாம் அப்பாவுடைய கேரக்டரை சொல்லி சொல்லி நம்ம அப்பா கூடயே இருந்துடலாம் அந்த பையனுக்கு. அவன் ஸ்கூல் வந்து பயங்கர போர் அவனுக்கு. அதான் பிரபஞ்சன் சார் தான் சொல்லுவார், அவர் வந்து அவங்க பேரை வந்து நிறைய கேள்விகள் கேட்பானா. குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு, என்ன அதுக்கு 4 கால் இருக்குது அதனால ஓடுது, சேருக்கு தான் 4 கால் இருக்குது அது ஏன் ஓடலை அப்படின்னு கேட்பானா. இவர் சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் வாங்கினவர்ல, அந்த பையனுக்கு பதில் சொல்லவே தெரியாதான். ஏன் ஓடுது, இல்லைப்பா அது வந்து அக்ரின்னு இன்னும் சொல்லி பார்ப்பறேன், ஒன்றும் வேலை கேட்காது. ஒரு நாள் சொல்கிறார் அவரு, என் பேரை நிறைய கேள்விகள் கேட்பான், ஒரு நாள் திடீர்னு அமைதியாயிட்டானா, எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. அப்புறம் அவங்க மருமகளை கூட்டு கேட்டுக்கிறாரு, தம்பி இப்பெல்லாம் எதுவுமே கேட்கறதில்ல, அவனை தான் ஸ்கூலில் சேர்த்துட்டலாம் மாமா அப்படின்னாங்களாம். அவருக்கு புரியல, ஸ்கூலில் சேர்த்தா ஏன் கேள்வி கேட்க மாட்டேறான்னு. ஸ்கூலுக்கு போனோடனே டீச்சர் ஃபஸ்ட்டு கேள்வி வார்த்தையே பேசாதன்னுறாங்க. இது வரலும் பேசுன இந்த பிள்ளைய பேசாத, நான் பேசுகிறேன் நீ கேளு, அதானே எல்லா ஸ்கூலும் அதானே. பையன் பேச்சையே நிறுத்திடுறான். இப்போது இந்த கருப்சாமி ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டு நீ என் கூடயே இருந்துரு, பயங்கர சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லை, சாப்பிடணும்ல. ஓகே, வீட்டிலையே இட்லி சுட்டு கொடு, நான் போய் வயல்வெளியில் விற்றுட்டு வரேன், ஹெல்ப்பர் உனக்கு வேணும்ல, கருப்சாமி தான் ஹெல்ப்பர். அப்படியே பயங்கர சந்தோஷமாக அவங்க குடும்பம் வந்து இட்லி சுட ஆரம்பிக்குது. இந்த அம்மா வந்து 2 நாள் இட்லி எடுத்துன்னு போய் வயல்வெளிகள்லாம் விற்கிது.
3வது நாள் வயக்காடையே ஊந்து சிரிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படி? இட்லி வாங்கிட்டு யாராவது சிரிப்பாங்களா? அந்த பொம்பளை பார்க்குது. பார்த்தா இட்லி முக்கோணமா சதுரமா செவ்வகமாகுது. ஒரு இட்லியும் ரவுண்டா இல்லை. என்னன்னா நம்ம ஆளால இசைக்கு முத்தால 2 நாள் தான் ரவுண்டு இட்லி போட முடியும். 3வது நாள் அவனுக்குள்ள இருக்கிற கிரியேட்டர் இருக்கிறான்ல, அவன் வந்து ஐயா நம்ம ஏன்டா வாழ்நாள் முழுக்க ரவுண்டாடா இட்லி போடுறது அப்படின்னு முக்கோண இட்லி சதுர இட்லி செவ்வக இட்லி போடுறான். இப்போ நம்ம இப்போ ரவுண்ட் இட்லியே சாப்பிட்டு பழக்கப்பட்ட வயக்காட்டு ஜனங்க ஐய இட்லி முக்கோணமாகுது சதுரமாகுதுன்னு சொல்லுது. இவன் வந்து சாயங்காலம் இட்லி குண்டான தூக்கி மேலேயே போடுறான். போட்டு ஏன் என் மானத்தை வாங்குறேன், இந்த மாதிரி ஏன் இட்லி சுடுற? அவன் வெள்ளையம்மா எதுவாக இருந்தாலும் அந்த முகத்தை காமிக்காது. அந்த முகத்தை காமிச்சுன்னா நான் வெள்ளச்சாமி நாடா இருக்கேன் உள் செத்துருவேன். தயவு செய்து வேணாம். இனிமேல் நான் ரவுண்டாகவே இட்லி போடுறேன். கதையை தமிழ்ச்செல்வன் எங்கே முடிக்கிறான்னா, ஆனாலும் அது ரொம்ப முக்கியம், ஆனாலும் இன்றைக்கும் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து அவர்கள் சுட்ட போண்டாவை அவர்களே கையில் எடுத்து இசைக்கு முத்துவும் கருப்பசாமியும் ஃபுட்பால் விளையாடி பார்ப்பதையும், அப்புறம் யாராவது அவர்கள் கடையில் டீ குடிக்க வந்தால் தங்கள் தாக சாந்திக்கு தேநீர் அருந்துகிறீர்களா என்று சுத்த தமிழில் பேசி பார்ப்பதையும் சாகிற வரையில் அவர்களிடமிருந்து போகவே இல்லை. அதான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? இப்போ அமீர், அப்படியே நான் அமீருக்கு வரேன். கிட்டத்தட்ட இந்த அமீர், நான் வந்து ஏழுமலைன்னு ஒருத்தனை பற்றி எழுதியிருக்கேன். அசோகமித்திரன் வந்து புலிக்கலைஞன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. நிறைய கதைகளில் நிறைய நான் கரடின்னு ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கரடின்ற கதையில் ஒரு கலைஞன் வருவான். அவன் வந்து கரடி வேஷம் போடுறவன். அவன் வந்து உடம்பு முழுக்க பெட்ரோல் ஊற்றி வாயில் பெட்ரோல் வச்சு அதை வந்து தீபத்தை அப்படியே துப்புவான். துப்புனா அது வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகி அப்படியே நெருப்பு பறக்கும். அதுக்குள்ளே நீந்தி அவன் வந்து அவனுடைய ஆர்ட்டை காமிப்பான். அவனுக்கு யாரோ ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து 50 ரூபா அவனுடைய பாக்கெட்டில் குத்தி விடுவாங்க. நண்பர்களே, அவனுக்கு அந்த 50 ரூபான்றது உங்களுக்கு எனக்கு சாதாரண விஷயம். ஆனால் அந்த கரடி வேஷம் போடுறவனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய காசு. அது மிகப்பெரிய அங்கீகாரம் மட்டும் இல்லை, அவன் லைஃபுக்கே மிகப்பெரிய காசு. அந்த வெறும் 50 ரூபா. ஆனால் இவனுக்கு அடுத்தது ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸில் தாங்கல் சேகர் அப்படின்னு ஒருத்தர் கர்ணன் வேஷம் போட்டு ஒன்றுமே இல்லை, கர்ணனா நடந்து வருவான். அந்த நடந்து வர நடை இருக்குல்ல, அந்த நடையை பார்த்துட்டு இவன் இந்த 50 ரூபாயை தன்னுடைய குண்டூசியை எடுத்துட்டு ஓடி போய் அவன் காலில் வைப்பான். ஒரு ஆர்டிஸ்ட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, நீ தான் மிகப்பெரிய கலைஞன்னு அந்த ஒப்புவித்தல் இருக்குதுல்ல, அது வந்து உலகத்தில் கலைக்கு மட்டுமே கிடைத்த மகா பெரிய அங்கீகாரம், மற்ற எதுக்குமே கிடையாது. அல்ல, ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருக்கோம், நாம் வந்து ஒரு கலைஞனாக இருக்கிறோம் என்பதற்காக பெருமிதங்களை நாம் வந்து சேர்த்து கொண்டே போகலாம். நீங்கள் உங்கள் வில்வன் சாட்டில் உங்கள் பிரின்ஸ்பல்ட்டெலாம் கேட்டு ஒரு நாள் திருவண்ணாமலை வரலாம். எல்லாருமே வரலாம், அல்லது பேட்சாக வரலாம். அங்கே வந்து காயத்ரி கேமியூஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு நீங்கள் கூகுளில் போய் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சிநேகிதி அவங்க அப்பயே ஒரு மோனலோசாவின் ஓவியம் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு கேரளா போயிட்டா கல்யாணம் பண்ணிக்கினாங்க. திருவண்ணாமலை வந்து நான் தான் அவங்களுக்கு இடம்லாம் வாங்கி அவங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தேன். காயத்ரியுடைய லைஃப் போய் நான் இப்போ பார்க்குறேன். அவங்க வந்து அமைதியாக வரைஞ்சினே இருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங் விற்குதா விற்கலையா, நம்மளுக்கு சாப்பாடு இருக்குதா சாப்பாடு இல்லையா, எதை பற்றியும் எந்த அக்கறையுமே இல்லை. திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆனஸ் கரியா இறந்துட்டார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து என்கிட்ட நமக்குன்னு சில மரபுகள் இருக்குல்ல, ஒருத்தர் இறந்துட்டா சுடுகாட்டில் போய் எரி விட்டுருவோம். அதில் சுடுகாட்டில் போய் அவங்க என்னை பிடிச்சி என்கிட்ட என் கையை பிடிச்சி ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, பாவா என் ஆனந்த் என் கூடயே இருக்கணும்னு கேட்டேன். அவ்வளோதான். நான் வந்து எல்லா மரபுகளையும் மீறி அவங்க இருக்கிற அந்த லேண்ட்லேயே ஆனந்தை புதைக்கிறதுக்கு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஆனந்த் பெட்டில் இருந்தார், அல்லது ஆனந்த் ஒரு படுக்கையில் இருந்தார். இன்னைக்கு ஆனந்த் இந்த பூமியில் என் கூட ஒரு 5 அடி ஆழத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையில் இன்னும் வரைஞ்சினே இருக்காங்க. ஒரு பெரிய கலைஞராக இருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். இந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ளேயே காயத்ரிலாம் வரவே இல்லை.
இப்போ நான் அவங்கள பற்றி நிறைய கட்டுரை எழுதுகிறேன். அவங்க முதல் அவங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டுறாங்க. நம்மளே நீங்கள் நம்பணும், நான் கூட்டின்னு போய் உங்களை காமிக்கிறேன். இன்றைக்கும் அந்த ஸ்டுடியோவுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டவே மாட்டேன்ட்டாங்க. கடைசி வரலும் நான் அவங்ககிட்ட எவ்வளோ ஃபைட் பண்ண. அவங்க சொன்னாங்க, இந்த பூமியின் நெஞ்சில் ஒரு கடப்பாறையை நான் போடவே மாட்டேன், காங்கிரீட் சுவர் கட்டவே மாட்டேன்டான். வெறுமனே மூங்கிலால் வேயப்பட்ட ஒரு பெரிய ஹட்டு தான் அவங்களுடைய ஸ்டுடியோவே. ஆனால் நான் ஒரு தடவை டைரக்டர் மிஷ்கினை அவங்கள பார்க்குறது கூட்டின்னு போனேன். மிஷ்கின் வந்து அவங்களுடைய ஓவியத்தில் எல்லாத்திலும் பயங்கர இன்ஸ்பயர் ஆகி 10 லட்ச ரூபா கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ கட்டி கொடுத்துருந்தார். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டுடியோ அவங்களுக்காக கட்டி கொடுத்துருந்தார். அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த ஓவியத்தில் இந்த உலகத்தில் காயத்ரி செத்து போகும்போது அவர்களுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி தன்னுடைய காதலன் ஆனந்த் ஸ்கரியா அவனுடைய நினைவுகள் போதும். அவங்க வந்து ஸ்பெயின், ஸ்கரியா வந்து கொச்சின் ஒரு டூருக்காக வரும்போது அவங்க வந்து ஆனந்த் ஸ்கரியாவை பார்க்குறாங்க. அப்போ இவனை ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. ஒரு ஜீசஸ் கிறிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய தாடி, அப்படி ஒரு ஆளாக அவன் இருக்கிறான். உள் உணர்வுகளை ஊடுருவி போய் மனிதர்களை கேட்ச் பண்ணுறதுல எப்பயுமே கலைஞர்கள் வெற்றி அடைவார்கள். இது வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரியாது லௌகீக வாழ்க்கையில். அதனால தான் பல டைவர்ஸ் கேஸு, பல டவுரி பிரச்சனை தெரியாது. அவனுக்கு உள்ள என்னங்குதுன்னு தெரியாது. அவன் ரொம்ப நீட்டாக இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப கோட் ஷூட் போட்டுனுப்பான். ஆனால் அவன் வந்து ஒரு பொண்ணை அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற மனநிலை இருக்கும். இந்த மனசு என்னன்னு நம்முடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனால் காயத்ரி கேமிஸ் என்கிற அந்த ஆர்டிஸ்டுக்கு ஆனந்த் ஸ்கரியா என்கிற அந்த மகாபிரிய கவிஞனுடைய உள்ள என்னங்குதுன்னு தெரியும். அவங்க போகிற போகில் ஆனந்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆனந்த், நீ யாரும் இதுவரையில் லவ் பண்ணல? இல்லை, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் எம்எஃப்ஏ படிக்கணும். நான் லண்டனில் போய் எம்எஃப்ஏ படிச்சுட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வருவேன். இந்தியாவுக்கு வந்து நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியே நிகழ்ந்தது. நண்பர்களே, பெரும் கனவுகள் இதில் அந்த எந்த விதமான நம்முடைய பாசாங்கின்றி அந்த கனவை நோக்கி நாம் நடந்து போகிற போது, அதை நோக்கி முன்னேறுகிற போது இதெல்லாம் சாதாரணமாக நிகழும் என்பதற்கு என்னுடைய நண்பர்கள் ஸ்கரியாவும் காயத்ரி கேமிஸும் சாட்சி. அந்த அம்மா மறுபடியும் வந்து ஆனந்த் ஸ்கரியாவை கல்யாணம் பண்ணி இந்தியா முழுக்க அவங்க 2 பேரும் ஒரு டூர் கிடையாது, இந்தியா முழுக்க சுற்றி அலைந்தார்கள். இந்தியா முழுக்க ஹட்டு போட்டு வாழ்ந்தார்கள். நம்மள மாதிரி ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டை கீழ் அப்பார்ட்மெண்ட்டை வாடகை கூட்டு மேல் அப்பார்ட்மெண்ட்டை ஸ்டுடியோவை மாற்றி அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்கரியாலாம் உதாரணம். நான் நிறைய பேரை உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் உதாரணமாக சொல்ல முடியும். நான் வந்து வல்சன் கூர்ம கொல்லேரி என்கிற ஒரு ஸ்கல்ப்டரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். உங்கள் பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்கல்ப்டர். கண்டிப்பாக அவருக்கு வல்சனை தெரியும். ஏன்னா வல்சனுடைய அந்த சிற்பங்கள் ஜனாதிபதி மாளிகையில், பிரதமருடைய பங்களாவில், எல்லா இடத்திலும் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை வல்சனை நாங்கள் திருவண்ணாமலைக்கு கூட்டோம். அவர் வந்து எங்கள் வீட்டிலேயே தங்கிட்டு ஒரு 3 நாள் பொறுத்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கலைஞன் சும்மா போக மாட்டான், இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அவர் சொன்னார், இந்த பெரிய பானை இருக்குதுல்ல, தண்ணி வைக்கிற பானை, அது வந்து எனக்கு ஒரு 5 பானை வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். நான் வந்து ஒரு 5 பானைகள் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு ஆக்ஸா பிளேடு வச்சு அந்த பானையை 2ஆ அறுக்கிறார். அப்படியே மெதுவாக அறுத்துனே வர்றார், தண்ணி ஊற்றி அறுத்துனே வர்றார். மாடர்ன் டெக்னாலஜியும் ஒரு ஆர்டிஸ்டும் எப்படி இணையறார்கள் அல்லது எப்படி வேறுபடுகிறார்கள் நாங்கள் பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானை அறுபடுது. நான் கேட்குறேன் வல்சன்ட்ட, இதை அறுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இதை 2ஆ அறுத்து இப்படி சேர்த்து வச்சா என்ன ஆகும். நான் பயங்கர ஒண்டர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வீணை கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பானை, அதை 2ஆ அறுக்குறீங்க, அறுத்துட்டு அந்த 2 இந்த சின்ன பாகங்குதுல்ல, அதை இப்படி வச்சு அந்த வீணை மாறுகிற பாகத்தை பின்னாடி வைக்க போறீங்க, ஒரு அழகான வீணை கிடைக்கும். வல்சன் சொல்றாரு, ஒரு வீணை மாதிரியான உருவத்தை இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பானையை அறுத்து கொடுத்துருவேன், அதில் தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சிங்கன்னா இதை விட அழகு வேற என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. நான் பயங்கரமாக ஆடிட்டேன். சரி, என்னடா ஒரு சாதாரண பானையை ஒரு கலைஞன் தொட்டு இப்படி மாத்துறானேன்னு இப்படி அறுத்துனே இருக்கிறேன். எங்கள் வீட்டில் டைல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிறான்.
அவன் பயங்கர பிரில்லியண்ட்டான பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் அவன். அவன் போய் வல்சன்ட்ட கேட்குறான், சாமி அப்படின்றான். அவர் உண்மையிலே சாமி தான் அவர். ஏன்னா அவன் பெரிய ஆர்டிஸ்ட்னு இவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி சொல்கிறான், சாமி நீங்கள் தப்பாக நினைக்கிறதுனா ஒன்று சொல்கிறேன் சாமி, நீங்கள் காலையிலேருந்து இதை அறுத்துனுக்கிறீங்க, இன்னுமே 3 சென்டிமீட்டர் கூட அறுக்கல, கிட்டத்தட்ட இதை அறுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 நாள் வேணும், நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி இது வந்து ஆர்ட். இல்லை தம்பி நான் அதுக்குள்ளே வரல, ஆர்ட்டுக்குள்ளே நான் வரல, பானையை அறுக்கிறது மட்டும் தான் கேட்குறேன். பானையை அறுக்கிறதுக்கு நீங்கள் ஏன் ஆக்ஸா பிளேட் வச்சுன்னு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவர் கேட்குறாரு, இவனை நீ எப்படி அறுப்ப அப்படின்னு கேட்டார். நான் இது எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன் என்னுடைய 19 DM சார்னொன்னிலிருந்துன்னு ஒரு புத்தகத்தில். அவன் என்ன பண்ணுறான், இந்த கட்டிங் மிஷினுக்குது இல்லை, டைல்ஸ்லாம் கட் பண்ணுவோம்ல, அதை எடுத்து சர்ன்னு 2 கோடு போட்டால் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டான். அதே வீணை தான். அவர் நினைச்சதுல எதுவுமே தப்பா வரல. ஆனால் 3 நாள் இவர் செய்யணும்னு பிளான் பண்ண வேலையை தொழில்நுட்பத்தில் 3 நிமிஷத்தில் அவன் செஞ்சுட்டான். சர்றன்னு இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு, பானை 2ஆ பொழுந்துச்சு, இவன் எடுத்து வச்சுட்டு இதான சாமி நீ கேட்டுக்கிறதுட்டான். இவர் இப்படி கன்னத்தில் கை வச்சுன்னு போய் தூரமாக உட்காந்துட்டார். உட்காந்து ஒரு மணி நேரம் எதுவுமே பேசலை, பேசாமல் உட்காந்து அதே பார்த்துருந்தார். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். உன் பேர் வாசுவோ ராமோ எனக்கு மறந்துடுச்சு. அவனை கூப்பிட்டு அணைச்சிக்கினார். இது எனக்கு தெரியல. என்ன ஒரு கலைஞன், இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள நான் வரல, என்னுடைய உலகம் வேற. ஆனால் இதை இவ்வளோ சீக்கிரமா மொத்த 5 பானையுமே அவன் மொத்தமே இப்போ 20-25 நிமிஷத்தில் அறுத்து கிடாச்சிட்டான். நீ அப்புறம் என்ன வேணா பண்ணிக்க சாமி, ஆர்ட்டுக்குள்ள நான் வரல, பானை இருக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்ட்டு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் தேக்கி வைத்திருக்கிற கலை உணர்வுகளை அதை வந்து மாடர்னான உலகத்தில் நீங்கள் வேற மாதிரி அப்ளிகேட் பண்ணுறதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. உங்களுடைய கலை நேர்த்தி வந்து அதில் கொஞ்சம் குறைஞ்சிருமா, ஆனால் குறையவே கூடாது. ரொம்ப குயிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அப்புறம் அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் இருக்குது. என்னென்னா, நான் அதையும் எழுதியிருக்கேன். எங்கள் வீட்டில் மூங்கில்களை பயன்படுத்தி அவர் ஒரு பிரமாதமான ஒரு ரூம் மாதிரி ஒன்று பண்ணார். ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் கேட்டார், இந்த மூங்கிலில் வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும்னு கேட்டார். கேட்டு அவர் ரொம்ப எஸ்பெஷலி அந்த ஹெல்ப்பர் ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த மூங்கில் வேலை செய்கிறவங்க எல்லாமே குறவர்கள் கம்யூனிட்டிலேருந்து தான் வருவாங்க, அவங்களுக்கு தான் மூங்கில் வேலை தெரியும். நான் போய் சுற்றி அலைஞ்சி பைக் எடுத்துன்னு போய் எங்கள் ஊர்லேயே உள்ள ஒரு குறவை பொண்ணை கூட்டின்னு வந்துட்டேன். கூட்டின்னு வந்தோடனே அவர் பயங்கர சந்தோஷப்பட்டார். அந்த பொண்ணு, நீ என் கூட வந்து இந்த மூங்கில் வேலை பாரு அப்படின்னார். 2 நாள் மூங்கில் வேலை நடந்துச்சு. 3ஆவது நாள் அவர் சொன்னார், அவர் பேர் அஞ்சலை, இந்த மூங்கில் ஒர்க்கு ஆர்ட்டை விட அஞ்சலை பெரிய ஆர்ட்டாகிறான்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நான் இவளை கூட்டிகிட்டு ஒரு மலை சுற்றிட்டு வரணுமா மட்டுமா அப்படின்னு கேட்டார். சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டார், நீ என் கூட மலை சுற்ற வரையா அப்படின்னார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சைக்கிளில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சாமி தப்பு பண்ண மாட்டேங்கிங்கன்னா நான் எங்கே ஒன்றா வரேன் அப்படின்ச்சு. நான் தப்பு பண்ண மாட்டாவா அப்படின்னு கூட்டின்னு போனார். கூட்டின்னு போனால் எங்கள் ஊரில் சிங்கத்தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாமே நான் காமிப்பேன். அந்த சிங்கத்தீர்த்தம் என்னன்னா, ஒரு சிங்கத்தினுடைய வாய் திறந்திருக்கும், அதுக்குள்ளே ஒரு குளம் இருக்கும். நீங்கள் அந்த வாய் வழியாக தான் என்ட்ரன்ஸ். என்னென்னா, நம்ம ஆட்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அல்லது நம்ம ஆட்கள் வந்து சுண்ணாமடிச்சிட்டான். அதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்கல்ப்சரை வெறுமனே சுண்ணாமடிப்பான். அந்த ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாள்ல, நான் கூட அந்த அலாரத்தை உடச்சிடுவாங்களா கடிகாரத்தை, நான் கூட புதுசோன்னு நினச்சிட்டேன், இது பழசுன்னு தெரியாது. அந்த மாதிரி பல நூற்றாண்டுகளாய் அந்த சிங்கத்தினுடைய வாயில் போய் உட்கார வேண்டிய அந்த குளத்துக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்டாங்க. இவர் போய் வல்சன் கூர்மை கொள்ளேறி அதுக்கு முன்னாடி நின்று அப்படியே கண்ணீர் விட்டு அழுத காட்சியை நான் பார்த்தேன். ஒரு ஆர்ட்டு தன் கண்ணெதிரியே, ஒரு ஆர்டிஸ்ட் கண்ணெதிரிலேயே ஆட்சியாளர்களாய் அல்லது பணம் வச்சுக்கிறவங்களா அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களால் ஒரு சுண்ணாம்படித்து மறைக்கப்படுவதை எந்த கலைஞனும் ஒத்துக்கொள்ளவே மாட்டான். நம்ம இந்த பால்ராஜ் கண்ணனுடைய அந்த அமீர் கதையை நான் அங்கே விட்டல, அது என்னன்னா, அவன் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான், எல்லா வீடுகளுக்கும் வேலை செஞ்சு கொடுப்பான், எல்லாருமே அவனுக்கு. இப்போ அவன் ஒரு வீட்டில் 3 நாள் வேலை செய்கிறான்னு வச்சுங்களேன், நடுவில் நீங்கள் போய் அவனை வேலைக்கு கூட்டிங்கன்னா உங்களை கையை பிடிச்சிட்டுன்னு போய் நீங்கள் அவன் எந்த வீட்டில் வேலை செய்கிறானோ அவங்கக்கிட்ட விடுவான், அவங்கக்கிட்ட பேசுன்னு அர்த்தம். இவன் வந்து நான் 2 நாள் அமீரை வேலைக்கு கூட்டின்னு போகிறேன்,
அப்படின்னீங்கன்னா, என் வேலையை முடிச்சுட்டோன்னா கூட்டின்னு போங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் இப்பயே கூட்டின்னு போங்க, இப்பயே கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டா கான்சியஸாக அவன் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்து கண்டினியூ பண்ணுவான். எவ்வளோ பெரிய கேரக்டர், எவ்வளோ பெரிய மனநிலை. அந்த மனநிலை தான் ஒரு கலைஞனுக்கான மனநிலை. அதை தான் அவர் பதிவு செஞ்சுட்டே வர. இந்த கதையில் பல்வேறு நுட்பங்கள் இருக்குது. நான் வரும்போது தான் படித்தேன். அந்த கதையினுடைய உச்சம் ஒரு இடத்துல நான் கண்டுபிடிச்சேன். அப்பேற்பட்ட அமீர், அவன் மனசில் கல்மிஷம் இல்லை, துரோகம் இல்லை, கசப்பு இல்லை, கீழ்மை இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு முழு கலைஞனாக செயல்படுகிற அந்த அமீர் வந்து ஒரு நாள் இவங்க ஸ்கூலுடைய ட்ரில் மாஸ்டரை போட்டு புரட்டி எடுக்கிறான். அந்த ட்ரில் மாஸ்டர் இவனை அடிக்கிறாரு, இவன் அவனை அடிக்கிறான், நெஞ்சில் எட்டி உதைக்கிறான். வயல்வெளியில் 2 பேரும் கட்டி புரள்றாங்க. இவங்க எல்லாரும் போய் அவனை தடுக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் முடிந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏன் இவன் ட்ரில் மாஸ்டர் அடித்தான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு தான் தெரியும். ட்ரில் மாஸ்டருக்கு தெரியும், அமீருக்கு தெரியும். 2 பேருமே இந்த உலகத்தின் முன்னால் ஏன் இந்த சண்டை வந்துச்சுன்னு சொன்னதே இல்லை. ஆனால் பால்ராஜ் கண்ணடி ஒரே ஒரு வார்த்தையில் அந்த கதையின் நுட்பத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆனாலும் அமீர் ரொம்ப நல்லவன் என்று அந்த கதையை முடிக்கும். நம்மளை அமீர் ரொம்ப நல்லவன் என்று மட்டும்தான் ஒரு எழுத்தாளன் சொல்கிறான். அப்போ நாமளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். அன்டோல்டாக ஒரு கதையில் இவ்வளோ ஒரு நல்லவன், இதுவரையிலும் யாரையும் சபிக்காதவன், அடிக்காதவன், சண்டைக்கு போகாதவன், யாரோ ஒரு ட்ரில் மாஸ்டரை அடி புரட்டி எடுக்கிறான் என்றால் என்னவோ நடந்திருக்கும். ஒவ்வொரு வாசகனும் ஒரு வரியை எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு பார்வையாளனும் ஒரு காட்சி ஊடகத்திற்கு போய்விடலாம். எப்பொழுதுமே எழுத்தாளன் சொல்வதை காட்டிலும் சொல்லாமல் விடுகிற பகுதிகளுக்குத்தான் வலிமை அதிகம். எப்பொழுதுமே அந்த அன்டோல்டு ஏரியா என்பதுதான் கலைஞர்களுக்கு முக்கியமான இடம். நாம் ஒரு கல் இருக்கு, இந்த கல்லில் தேவையில்லாத விஷயங்களை செதுக்கி கொண்டே வருகிற போது ஒரு அழகான சிற்பத்தை நாம் மீட்டெடுத்து விடுகிறோம். ஒரு பெயிண்டிங் நம்ம வரைகிறோம். அந்த பெயிண்டிங்கில் அந்த வெற்று வெளியில் தேவையில்லாத பகுதிகளை நாம் ஒரு சிங்கிள் பெயிண்டிங் கொடுத்து மறைக்கிற போது ஒரு அழகான பெயிண்டிங் நமக்கு உருவாகி விடுது. கதைகளிலேயும் தேவையில்லாத சொற்களை, தேவையில்லாத வரிகளை, தேவையில்லாத காட்சியை நாம் நீக்க 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 ஒரு அற்புதமான கதை உருவாகிறது. வரலாறு நெடுக தமிழ் இலக்கிய, நவீன இலக்கியம் முழுக்க இப்படி கலைஞர்களை பற்றியான பதிவுகள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. நமகளே, நாம் கேள்வி பதிலுக்கு போவதற்கு முன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். பல கலைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். பல சிற்பிகளோடு, ஓவியர்களோடு, போட்டோகிராஃபர்களோடு எனக்கு மிக நெருக்கமான நட்பு இருக்கிறது. அவர்களை பற்றி பக்கம் பக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன குறையோ அல்லது பகிர்தலோ உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு துறையில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற, மேதைகளாக இருக்கிற பல பேருக்கு இன்னொரு துறையை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி தெரிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சந்தானராஜுக்கு அவருக்கு அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற நுட்பங்கள் லௌகீக வாழ்க்கையில் தெரியவே தெரியாது. ஒரு நாள் என்னையும் என் மனைவியும் கூட்டு அவங்க வீட்டில் ஒரு டிஃபன் கொடுத்தார். அப்படி கொடுக்குற போது இட்லியை வச்சுட்டு ஓடி போய் அவர் 5 கையும் யூஸ் பண்ணி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணார். என்கிட்ட ஏன் சார் ஃபேன் ஆஃப் பண்ண, இட்லி பறந்துடும், அவ்வளோ பூ மாதிரியான இட்லி அப்படின்னார். ஒரு கலைஞனுக்கு அப்படித்தான் சொல்ல தெரியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நண்பர்களே, இந்த தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறையாக இருக்கக்கூடாது என்று ஒரு படைப்பாளியாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஓவியத்துறையில், ஒரு சிற்பத்துறையில், நீங்கள் ஒரு அச்சுத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய கலைஞர்களாக வருகிற போதே அதனூடையே உங்களுக்கு வாசிப்பு என்கிற ஒரு பழக்கமும் கூட சேர்த்தால் உங்களுடைய ஆர்ட்டை அது இன்னும் உலக அளவில் கொண்டு போய் நிறுத்தும். அப்பொழுது ஏன் வாசிப்பு அவ்வளோ முக்கியம் என்று நான் கருதுகிறேன் என்றால், நாம் வாழாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. எவ்வளோ பெரிய மனிதனுக்கும், எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனுக்கும், எவ்வளோ பெரிய இல்லிட்ரேட்டுக்கும் ஒரு வாழ்க்கை தான் கிடைத்திருக்கு. இந்த வாழ்க்கையை மட்டும்தான் அவன் வாழ முடியும். இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற மேடு பள்ளங்களை மட்டும்தான் அவன் நிரப்ப முடியும். இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவங்களை மட்டும்தான் அவன் வரைய முடியும். இந்த வாழ்க்கையில் கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அவன் கதைகளாக எழுத முடியும். ஆனால் அதை தவிர்த்து விட்டு நீங்கள் இன்னொரு புத்தகத்தை படிக்கிற போது நீங்கள் இன்னொருவனுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் 10 புத்தகங்களை படிக்கிற போது 10 பேருடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நீங்கள் ஒரு திருநங்கையை பற்றிய
ஆட்டோபயோகிராபி படிக்கிற போது ஒரு திருநங்கையினுடைய மொத்த வாழ்க்கையும் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிறீர்கள். ஒரு திருடனை பற்றியான மொத்த வாழ்க்கையும் நீங்கள் படித்து முடிக்கிற போது ஒரு திருட்டை பற்றியான முழு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கிறது. இது உங்கள் படைப்பை இன்னும் செழுமைப்படுத்தும், உங்கள் படைப்பை இன்னும் மேலே கொண்டு போகும், உங்கள் படைப்பை இன்னும் உக்கரப்படுத்தும், உங்கள் படைப்பை இன்னும் நுட்பமாக்கும். நுட்பங்கள் மட்டுமே நவீன இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்குது. வளவலன்னு பேசுகிறான் சார். இந்த படத்தில் நல்ல ஷார்ப்பாக எடிட் பண்ணியிருந்தா இவ்வளவு நல்ல படமாக இது வந்திருக்கு. நுட்பங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. கடைசியாக நான் முடிக்கிற போது எடிட்டர் லெனின் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவின் மீது பயங்கர வெறுப்பு வந்து ஒரு கட்டத்தில் நான் எடிட்டிங்கே பண்ண மாட்டேன்னு வெளியே போயிட்டார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசி கொண்டிருந்த போது அவர் கேட்டார். அவர் சொன்னார், ஒரு படம் 2.5 மணி நேரம் ஓடுகிறது இல்லையா, இந்த 2.5 மணி நேர படத்திற்கு இவர்கள் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் படங்களை ஷூட் பண்ணுறாங்க. எடிட் பண்ணி முடிச்சா 2.5 மணி நேரம் தான் வருது. அப்போது எடிட் பண்ணி குப்பை அப்படின்னு தூக்கி போட்டது 3 படம். அப்போ இந்த படத்தை இவர்கள் 10 கோடியில் 2.5 மணி நேரத்தை படத்தை எடுத்திருந்தா அந்த 3 படமும் 30 கோடி படத்தை வந்து நான் கட் பண்ணி வெளியே போடுறேன். அப்போ அவர் என்ன கேட்குறாரு, எடுக்கும் போதே 2.5 மணி நேர படத்தை எவன் எடுக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்றார். எடிட்டர்னே ஒருத்தன் படத்துக்கு வேணான்றார். கரெக்டாக 10 கோடி ரூபாய் பட்ஜெட், கரெக்டாக 2.5 hours படம். உன்னுடைய அறிவின் மீது, உன்னுடைய தொழிலின் மீது, உன்னுடைய தொழில்நுட்பத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத போது வீணா ஒரு 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் படத்தை எடுக்கிறேன். அதை என்னால் பார்க்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை என்று சொல்கிறார். நண்பர்களே, என் இனிமையான கலைஞர்களே, நீங்கள் ரொம்ப நுட்பங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நுட்பங்களை நோக்கி பயணிப்பது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. அது ஒரு வகையில் கத்தியின் மேல் நடப்பது. எந்த இடத்திலும் உங்களுடைய காலை அது கிழிக்கலாம், எந்த இடத்திலும் அதிலிருந்து நீங்கள் கீழே விழலாம். ஆனால் ஒரு சர்க்கஸில் வித்தை காண்பிப்பவன் எல்லா லாவகங்களையும் அவனுடைய அனுபவங்களின் மூலமாக அவன் அடைந்திருப்பான். அவன் ஒருபோதும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னால் கீழே விழவே மாட்டான். அவன் கீழே விழுந்து அடிபடவே மாட்டான். அந்த நுட்பங்களோடு உங்கள் கலை வாழ்வில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்தது, அதாவது ரைட்டர்ஸ் பற்றி சொல்லுவாங்க, எதை எழுத வேண்டும் என்பதை விட எதை எழுதக்கூடாது என்பதில் கான்சியஸாக இருக்கணும். எந்த விமர்சனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த விமர்சனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதை ஒரு கலைஞன் ரொம்ப ஈஸியாக அவன் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பெற்றுக்கொள்வான் இருக்கிறது. எனக்கு மைண்டில் வந்து ஒரு 3-4 பேர் மறுபடியும் வராங்க. அது அன்கான்சியஸாக தான் நிகழ்து. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. பிரபஞ்சன், ஜெயகாந்தன், ஜெயமோகன், இவங்க 3 பேர் கதையை நான் ரொம்ப ரிப்பீட்டடாகவும் சொல்லியிருக்கேன், அதிகமாகவும் சொல்லியிருக்கேன். அதுக்கு பிரத்யேகமான காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் இவங்க 3 பேர் எனக்கு உள்ளே இருக்காங்க. அதில் வந்து ஜெயகாந்தன் மாதிரி ஒரு ரைட்டராக அந்த கம்பீரத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பிரபஞ்சன் மாதிரி ஒரு ரைட்டருக்குடைய அன்போடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுவும் குறிப்பாக அவர் வந்து பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணால் கூட அவர் ஒத்துக்க மாட்டார். பெண்கள் எப்படி சார் தப்பு பண்ண முடியும்னு கேட்பார். ஜெயகாந்தனை பற்றி ஒரு வித்தியாசமான விமர்சனம் உண்டு. என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு நாவல் எழுதி எடுத்துன்னு அவர்கிட்ட கொடுத்து இதுக்கு நீங்கள் விமர்சனம் எழுதணுன்றாங்க. ஜெயகாந்தன் அந்த நாவலை தூக்கி போட்டு சொல்கிறாரு, எடுத்தோடனே அதை தூக்கி போட்டு நாவல் முதல்லே தப்புடா அப்படின்றார். நான் ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தால் அப்படின்னு அவர் நாவலை எழுதுறான். அவர் சொல்கிறார், அது எப்படி ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருக்க முடியும்? அவர் எப்படி அந்த நாவல், ஊரில் 5 கேடுகெட்ட ஆண்கள் இருந்தார்கள், அவர்களால் ஒரு பெண் விபச்சாரி ஆக்கப்பட்டால்னு எழுதணும், அதான் நாவல் அப்படின்றார். அப்போது அது வந்து ஜெயகாந்தன் சொல்லியிருக்கலாம், பிரபஞ்சன் தான் அதை கடைபிடிச்சார் தான் வாழ்நாள் முழுக்க. ஜெயமோகனை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு வந்து அவரோட கொள்கை ரீதியாக எனக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஆனால் ஃபிக்ஷனில், புனைவில் அவன் வந்து மாடர்ன் லிட்ரேச்சரில் ஒரு உச்சத்தை தொட்ட ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பல ஆண்டு காலம் தற்கொலை முயற்சிகளிலும் இந்தியா முழுக்க நடந்து அலைஞ்சி திரிஞ்சு அவர் பெற்ற அனுபவமும் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க 3 பேரையும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். என் வாழ்க்கையிலே நான் எதிர்கொள்ளாத மிக முக்கியமான கேள்வி தான். உண்மையாக ரொம்ப பிரமாதமான கேள்வி.
என் 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 பொண்ணு என்ன ஒரு நாள் கேட்டா, உனக்கு அதிகபட்சம் தமிழில் எத்தனை ரைட்டர் தெரியும் அப்படின்னு கேட்டா. அப்போ நான் தமிழில் ஜானகிராமன், புதுமை பித்தன், கூப்பாரான்னு ஒரு லிஸ்ட் சொன்னேன். அவள் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு அந்த பேர் எதுவுமே வாயிலே நுழையல. காஃப்கா தெரியுமா உனக்கு, காமியூ தெரியுமா, மாம்பசாத் தெரியுமா, ஜேம்ஸ் ஜாய்ஸ் தெரியுமான்னு சொல்லினே போனேன். தெரியும், ஆனால் எனக்கு இந்த தமிழ் நிலப்பரப்பில் இருக்கிற ரைட்டர்ஸ் இருக்கிறாங்களே அவங்கள சொல்லி முடிக்கிறதுக்கே அந்த ஜென்மம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மாஸ்டர்ஸ் இருக்கான்ல அவன் வந்து உலகம் முழுக்க இருப்பான். எனக்கு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், எனக்கும் மிஸ்கின்க்கும் இந்த போராட்டம் எப்பயும் நடக்கும். மிஸ்கின் திடீர்னு எனக்கு நைட்டு 12 மணிக்கு என்னை எழுப்புவார். எழுப்பி ஒரு பிரமாதமான கதை சொல்லுவார். ஒரு ஆங்கிலத்திலிருந்து அவர் வந்து தமிழ் வாயப்படுத்தி ஒரு கதை சொல்லுவார். நான் சொல்ல, மிஸ்கின் நான் 4 கதை சொல்கிறேன் மிஸ்கின், இதை பற்றி கிட்டத்தட்ட விடியும் 3 மணி 3:30 மணிக்கு நான் 4 கதை. அவர் 4 கதையும் கட்டி இதெல்லாம் எங்கே எழுதலாம், யார் எழுதலான்னு. இதெல்லாம் ஜி நாகராஜ் எழுதியிருக்காரு, இதெல்லாம் தமிழில் எழுதினார். ஆமாங்க. என்னென்னா இப்போது ரஷ்ய இலக்கியங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசுறதுக்கு ராமகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா. இப்போ ராமகிருஷ்ணன் தமிழ் ரைட்டர்ஸ் பற்றி பேசுனதை விடவும் ரஷ்யன் ரைட்டர்ஸ் பற்றி பேசுறது அதிகம். எல்லா வேலைகளையும் இந்த உலகத்தில் ஒரு ஆள் செய்ய முடியாது. நான் வந்து எனக்கு தமிழ் நிலப்பரப்பில் எழுதுகிற இந்த ரைட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் நான் அதுக்காக மாப்பசானியோ ஜேம்ஸ் ஜாய்ஸையோ அல்லது டால்ஸ்டாயோ தாஸ்தாவ்ஸ்கியோ குறைவாக மதிப்பிடுகிறேன்னு கிடையாது. அப்படி எனக்கு அவங்கள சொல்லணும்னு ஆசை இருக்குது. இப்போ எனக்கு குற்றமும் தண்டனையும் சொல்லணும் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் கிடையாது, சொல்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம்லாம் போட்டேன். குற்றமும் தண்டனையும் உள்ளே நான் போகிறேன். போட எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம் இருக்குன்னா, ஒரு தமிழ் நாவலை வச்சு தமிழ் சிறுகதையை வச்சு என்னால் விளையாட முடியும், நான் சொல்லிட முடியுன்ற இடம் இருக்குல்ல, அதில் அந்த அந்த ரஷ்யன் நாவலில் வர பெயர்கள், அந்த இடங்கள், இது எதுக்குமே எனக்கு பரிச்சயம் இல்லாதது. இது எனக்கு உள்ளேயே போக மாட்டேங்குது. அதனால் நான் இன்னும் 6 மாதம் ஆகட்டும் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அதிலேருந்து பின்வாங்கலை, நான் சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு ஐயம்பாளையமோ ஆடையூர் தான் என் மனசில் இருக்குது. எனக்கு மாஸ்கோவில் இருக்கிற 2 பனிபடர்ந்த நகரங்கள் இருக்குதுல்ல, அது என் மைண்டில் எனக்கு பதிய மாட்டேங்குது. ராமகிருஷ்ணனுக்கு ஈஸியாக பதியுது. அவர் அதனால் தன்னுடைய பேருரைகளில் தன்னுடைய உரைகளில் இந்த ரைட்டர்ஸை அறிமுகப்படுத்தினே இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணனும் வேணும், ஒரு பக்கம் பவா செல்லதுரையும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஏரியா இதுதான். நல்ல கேள்வி. பிரமிழ் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எனக்கு ஏராளமான கடிதங்கள் எழுதியிருக்காரு. நான் அவருக்கு எழுதுனதை விட அவர் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. கவிதைகளில் நான் வந்து பிரமிழை உள்வாங்கி படித்த கவிதைகள் வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். அல்லது என்னால் அவருடைய லைஃப்குள்ளே போக முடியல. ரொம்ப நாளாக இப்போ நீங்கள் இங்கே யாராவது பிரமிழை படித்தவங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேளுங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள எழுப்பி பிரமிழ் கவிதையிலே உங்களுக்கு பெஸ்ட்டு கவிதை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறகில் இருந்த இந்த சிறகுன்று அந்த கவிதையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்ல தெரியாது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ எங்கள் ஊரில் எஸ்கேபி காலேஜ்னு ஒரு காலேஜை திறந்து வைக்கிறதுக்கு இவர் வந்தார், உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன். அவர் வந்து இந்த கவிதையை தாண்டின ஒரு கவிதையை ரெஃபர் பண்ணார். பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கவிதைகள் திரும்ப பிரமிழுடைய கவிதையாக ஒழிக்கப்படுது. நான் என்னுடைய பல்வேறு பருவங்களில் பிரமிழை படிச்சிருக்கேன். அவருடைய மொத்த கலெக்ஷன் வந்து காலசுப்ரமணியம் போட்டிருக்காரு. என்னுடைய காலேஜ் டேஸில், நான் வேலை இல்லாத நாட்களில், நான் ஈபிக்கு வேலைக்கு போனப்போ, அப்படி பல்வேறு தருணங்களில் பிரமிழுடைய கவிதைகளை படிச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு உள்ளுக்குள்ள பிரமிழுடைய கவிதைகள் என்னுடைய பிளட்டில் கலந்துருக்கலாம். ஆனால் என்னால் பிரமிழுடைய கவிதைகளை சொல்ல வரல, சொல்ல தெரியல, சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள தங்கியிருக்கிற கலை சொல்லிவிட்டதை காட்டிலும் மகத்துவமானதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த கேள்வி வந்து 1001வது கேள்வி. 1000 பேர் கேட்டாங்க. என்னன்னா 2-3 விஷயம் கேட்பாங்க. நீங்கள் எப்படி கதை சொல்லியா வந்தீங்க? இப்போ விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி நடிக்கலாம் வந்தீங்க? இளையராஜா நீங்கள் எப்படி மியூசிக் போட வந்தீங்க? அது மாதிரி நீங்கள் எப்படி கதை சொல்லியா வந்தீங்க? நானே கதை சொல்லி அப்படின்லாம் உருவாகலை. நான் படித்த கதைகளை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்குவேன். என் லைஃப்பில் கல்யாண வீடுகளில், நண்பர்கள் மீட்டில் ஒரு 4 பேர் குடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா அவங்களோட, அப்படி எந்த சபையிலையும் என்னால் கதைகளை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும்.
அப்போ ஒரு முதல் ஜேபின்னு ஒரு ஃப்ரெண்டு தான், நான் ஒரு மைக் வைக்கிறேன், இந்த மைக்கில் நீ படித்த கதைகள்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னான். அது இந்த நுண்கலை கல்லூரி வரல என்னை எடுத்துன்னு வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கல. உண்மையிலே அந்த மாடர்ன் டெக்னாலஜி எனக்கு தெரியாது. என் பையன் தான் முத என்னை ரெக்கார்ட் பண்ணி இந்த யூடியூப்லாம் போட்டான். அப்புறம் தான் சுருதி டிவியில் வந்தாங்க. அவங்க தான் என்னை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒருவேளை சுருதி டிவி இல்லைன்னா அல்லது இந்த நவீன தொழில்நுட்பங்கள் இல்லைன்னா நீ என்ன ஆயிருப்ப, நீ ஒன்றும் ஆகிருக்க மாட்டேன் நாயே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் நான் அப்பயும் எங்கேயாவது ஒரு இடத்துல கதை சொல்லின்னு தான் இருப்பேன். ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில், ஏதாவது ஒரு மாநாட்டில், ஏதாவது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில், ஏதாவது ஒரு ரயிலில், ஏதாவது ஒரு பஸ்ஸில், ஏதாவது பக்கத்தில் உட்காந்துக்கிற பேசஞ்சருக்கு ஒரு கதையை சொல்லிக்கினே தான் இருந்திருப்பேன். அந்த கதையை இப்போ மீடியாவில் சொல்கிறேன், மைக்கில் சொல்கிறேன், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் தான் நான் கருது. ஒவ்வொரு கதை சொல்லும் போதும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னென்னா சுந்தராம் சாமிகிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், நீங்கள் நிறைய கதை எழுதுகிறீங்க, எந்த கதை மாஸ்டர் பீஸ் இல்லையா? சுந்தராம் சாமி பதில், எல்லா கதையும் மாஸ்டர் பீஸ். ஒரு கலைஞனுக்கு அப்படி பிரிக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு 4 பசங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த புள்ள முக்கியமான புள்ள அப்படின்னீங்கன்னா என்னால் பதில் சொல்லவே முடியாது. 4 பிள்ளையும் என் முக்கியமான புள்ள தான். நான் இப்படி கேட்ட உடனே ஆனால் என் மனசுக்குள்ளே இது முக்கியமான பிள்ளைன்னு ஒரு பிள்ளைய நான் மைண்டில் வச்சுருப்பேன்ல, அந்த பிள்ளையை விட்டுட்டு மீதி 3 பிள்ளையும் நான் சேர்த்து அணைச்சிக்குவேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற கில்ட் அது, ஐயோ தங்கம் நான் உன்னை சொல்லாத விட்டுருவணும்னு அணைச்சிக்குவேன்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதும் நான் என்னுடைய கான்சியஸை இழக்கிறேன், வேற ஒரு ஆளாக மாறுறேன். எல்லா கலைஞர்களுக்கும் இது நேரும். புருஷை கண்ணப்ப தம்பிரானை பார்த்துருக்கேன். எங்கள் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு பீடி பிடிச்சிட்டு இருக்கிற ஆள் அவர். அப்படியே துரியோதனா மாறினார்னா நான் 4 அடி தூரம் போய் நின்றுவேன். ஏன்னா எந்த நேரத்துலையும் ஒரு தொடை பிளக்கப்படலாம். ஒரு ஒரு அப்படியே அப்படி எகிரி குச்சார்னா வேற அது. அப்போ கலைஞர் வந்து எப்பயுமே என்னன்னா, ஜெயகாந்தன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பார். நீங்கள் ஒரு மேடையில் பேச ஆரம்பிச்சோம் அப்படியே விஸ்வரூபம் இருப்பார். சிவாஜியை பற்றி பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதியிருக்காரு. அவர் வீட்டில் அவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாடகம் எது அப்படின்னு கேட்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிச்சு காமிங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 4 அடி சிவாஜி 8 அடி ஆகிடுவார். அப்படியே அந்த ஹால் முழுக்க அவர் வியாபிச்சிருவார். கட்டடம் இடிஞ்சு விழுந்துருமோன்னு இவங்க பயந்துருவாங்க. 8 அடியே ஆக முடியாதுல்ல ஒரு மனுஷன், 4 அடி தான். ஆனால் சிவாஜியினுடைய விஸ்வரூபம் ஒரு கலைஞனாக தொடங்கும். சேம் ஃபீலிங் ஒவ்வொரு தடவை கதை சொல்லும் போதும் நான் அடைஞ்சிருக்கேன். அது வேற ஒன்றா மாறுவேன். சொல்லி முடிச்சிட்ட உடனே தான் நம்மளுக்கு ஒரு ஆஸ்வாசம் தேவைப்படுது, ஒரு தடவை தண்ணி தேவைப்படுது, நார்மலுக்கு வந்து ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது வரையிலும் ஒரு கலைஞனும் நீங்கள் வரையும் போது, நீங்கள் ஒரு சிற்பத்தை செதுக்கிற போது, எல்லா சமயத்திலும் நீங்கள் வேறு ஒரு ஆளாக மாறிதான் அதை நிகழ்த்துக்கிறீர்கள். கேட்கல. மாணவர்கள் முதல்ல இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் கேள்வி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி வைக்கிறதுல அவன் ரொம்ப சங்கடப்பட்டுருவான். ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நல்ல புத்தகமே இன்னொரு நல்ல புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நான் சொல்லவே வேணாம். ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத எங்கிருந்தும் ஆரம்பிக்கலாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். நான் வந்து பிரபஞ்சனிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன். மணிவண்ணன் வந்து ஜெயகாந்தனிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். விஸ்வம் சார் வந்து ஜி நாகராஜிலிருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுவார். அப்புறம் எங்கள் 3 பேருக்குமே வெவ்வேறு தீர்வுகள் இருக்குது, வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இருக்குது, வெவ்வேறு முன்முடிவுகள் இருக்குது இல்லையா? அப்போது நான் என் சக வாசகனை பார்த்து இங்கேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சௌரியத்துக்காக தமிழில் உங்கள் முன்னால் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் குவிந்து கிடக்கிறது. புதுமை பித்தன், ஜி நாகராஜன், கூப்பாரா, அழகிரிசாமி, கீராஜ நாராயணன், வண்ணதாசன், வண்ணநிலவன், பூமணி, அப்படி நூற்றுக்கணக்கான ஆப்ஷன்ஸ் தமிழில் குவிந்து கிடக்கிறது. யாராவது ஒரு ரைட்டர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரைட்டர் கையை பிடிச்சிங்க, வா என்னை பிடிச்சிட்டல ஆத்தோட அந்த கரையில் இட்டுன்னு போய் பூமணி கையில் ஒன்று ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பார்.
பூமணி உங்களை ஒரு காட்டு வழியாக கூட்டின்னு போய் நீ என்கிட்ட வந்துட்டல்ல வா நான் ராஜநாராயணன்கிட்ட ஒன்று விடுறேன்னு விடுவேன். அது ஒரு பயங்கர மேஜிக். அந்த மேஜிக்கில் மாட்டுங்கன்னு நான் எவ்வளோ சொன்னாலும் அது விளக்கவே முடியாது. நீங்கள் மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப நல்ல கேள்வி. பிளெயின்ஸில் இருக்கிற பழங்குடி, மலையில் பழங்குடி இருப்பாங்க. அதை பற்றி மலையில் இருக்கிற பல ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. நான் வந்து நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற பிளெயின்ஸில் இருக்கிற இருளர்கள் லைஃப் பற்றி நான் பெரும்பாலும் எழுதியிருக்கேன். அது அன்எக்ஸ்பெக்டடாக ஜாதிய ரீதியான எல்லைக்கோடுக்குதுல்ல, அதுக்குள்ளே போகல. ஏன்னா நான் இருளர் பற்றி எழுதுகிறேன், ஒட்டர் பற்றி எழுதுகிறேன், ஜோயர் பற்றி எழுதுகிறேன், பறையர் பற்றி எழுதுகிறேன். அப்படி ஒரு பல்வேறு கம்யூனிட்டிஸ் என்னுடைய எழுத்தில் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் இப்போ இமயம் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்ரஸ்டு பீப்புளை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு அப்படி சொல்ல வரல. இவங்க எல்லாருமே மானோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களெல்லாம் நான் சொல்லணும்னு தோணுது. இன்னும் சொல்லப்படாத, எழுதப்படாத பல பழங்குடி மக்களுடைய பெயர் கூட தெரியாத ரைட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க லைஃப் இன்னும் துயரமாக இருக்கும். சோழகர் தொட்டின்னு ஒரு நாவல் வந்துச்சு. இந்த சோழகர் அப்படின்ற அந்த அவங்களுடைய லைஃப்பை பற்றி சா பாலமுருகன் தான் முதல் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வருகிற போது அது வந்து லேண்ட்ஸ்கேப் வழியாக தான் வரும், நிலப்பரப்பின் வழியாக தான் வரும். அது ஜாதிய ரீதியாக இருந்தால் வரவேற்கத்தக்கது தான். அது ஒரு கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அப்ரஸ்டு பீப்புள்ஸை பேச வைக்குதுன்னு தான் பார்க்கணும். நல்ல கேள்வி. என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சுக்கிறேன். என் ஸ்வீட் கடைக்கு வரவங்க எல்லாம், ஐயா ஸ்வீட் கடை வைக்கிறத விட பங்க் கடை வச்சா நல்லா இருக்கலாம் ஐயா, பீடி சிகரெட் வாங்கலாங்களா ஐயா, நீங்கள் ஏன் ஸ்வீட் கடை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து எல்லா எழுத்தாளர் மீதும் எல்லா கலைஞன் மீதும் வைக்கப்படுறது தான். எனக்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சரை தான் கதையாக சொல்ல வருது. அப்படியே நீங்கள் என்னை விட்டுடலாம். செவ்வியல் மரபுலேருந்து நான் சொல்கிறேன்னா அது ஓகே. அப்போ நம்முடைய மரபு ரீதியான கதைகளை சொல்வதற்கு வேற ஒரு ஆள் இருப்பான். இப்போ ராஜநாராயணன் வந்து நிறைய அப்படி கதைகள் சொல்லியிருக்காரு. அப்போ ராஜநாராயணனுடைய தொடர்ச்சியாக ஒரு 10 பேர் வருவாங்க. அப்போ நான் வந்து யாருடைய ஒரு தொடர்ச்சியாகவே இருக்கலாம். என்ன பின்பற்றி ஒரு 10 பேர் சொல்லலாம். இவங்க எல்லாருமே இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்த்ததில் பெரும்பாலும் 90% எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லான படங்களாக வரல. அப்படி சொல்ல நான் அந்த மீடியா கம்ப்ளீட்டாக வேற, டெக்ஸ்ட்ன்றது கம்ப்ளீட்டாக வேற. நம்ம இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் இதில் ஏன் வரல அப்படின்னு பார்க்கவே முடியாது. அப்படி ஜெயகாந்தனுடைய பல படைப்புகள், சில நேரங்களில் சில மனிதர்களே நான் டெக்ஸ்ட் படிச்சுட்டு படம் பார்த்தேன். படம் பார்த்தா சிரிப்பாக வருது எனக்கு. ஏன்னா அதில் நான் டெக்ஸ்ட்டில் அப்படியே கண்ணீர் விட்டு படித்த இடங்கள், அப்படியே துவஞ்சி போய் படித்த இடங்கள்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சிரிப்பாக வருது. அதனால் இந்த 2 மீடியாவும் ஒப்பிடவே வேணாம். ஒரு சௌரியத்துக்கு வேண்டுமானால் இயக்குனர்கள், நான் அசுரன் படத்தை வந்து இங்கேருந்து எடுத்தேன், நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து இந்த நாவலேருந்து எடுத்தேன்னு சொல்ல முடியும். ஒரு டெக்ஸ்ட்டை ஃபிலிமாய் எடுக்கிற போது நிறைய அதில் வந்து இது வேற மீடியா, அது வேற மீடியா. இப்போது நான் வந்து நிறைய பேர் கதை சொல்லுவேன். நேற்று வந்து இங்கே மணிராஜன் ஒரு உங்களுடைய முன்னாள் இங்கே படித்தவர், அவர் ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து நேற்று திருவண்ணாமலைக்கு வந்து அவர் எடுக்க போகிற ஒரு கதையை எனக்கு சொன்னார். ஆமாம் பார்த்தேன், அவர் பார்த்துட்டு தான் சொன்னார். ஆமாம், அவர் வந்து நேற்று அவர் எழுதுகிற அவர் எடுக்க போகிற ஒரு கதையை சொன்னார். பயங்கர ஆச்சரியப்பட்டேன். நானும் பாலராஜ் கிட்ட தான் கேட்டோம். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி வரலும் எனக்கு 4.5 மணி நேரம் அந்த கதையை கேட்டேன். நான் சீட் நுனியிலேயே உட்காந்துட்டேன். என்னென்னா என்னால் அந்த நுனியை விட்டு ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அது. இப்போ அவர் அப்படியே காட்சியாக சொல்கிறாரு. அப்புறம் அந்த காட்சியில் கதாபாத்திரங்கள் இருப்பாங்கள்ல, அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு, இந்த கதாபாத்திரம் இவங்களுக்குன்னு. இப்போ அந்த படத்தில் அவர் நியமித்து வச்சுக்கிற ஆள் வந்து ஹீரோ வந்து மம்முட்டி. அந்த கதையை சொல்லும்போது முழுக்க அவர் இப்போ மம்முட்டி என்ன பண்ணுறாருன்னா, சார் கௌதம் வாசுதேவ மேனனை பார்க்க போகிறான்றாரு. ஏன்னா இன்னும் படமே உருவாகலை, அவர் வந்து கதையாக தான் உருவாக்கப்படுத்தி வச்சுக்கிறார்.
இந்த இந்த டெக்னிக் இருக்குல்ல, இந்த ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அது எனக்கு தெரியாது. என் ஏரியா கம்ப்ளீட்டாக வேற, அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக வேற. இப்போ பாலாவை வந்து அப்படி ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கதை சொல்லுங்க சொல்லவே மாட்டார். ஒரு காட்சி கூட அவருக்கு சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாதுன்றதுனால பாலா வந்து ஒரு பெரிய டைரக்டர் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, அவரால் எடுத்துரும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் சார். எல்லா குவாலிட்டியும் ஒரே ஆள்கிட்ட இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க, இந்த இப்போ புதுசாக எழுதுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படி ஒன்றா கேட்கலாம். இந்த புதுசாக எழுதுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. அது 2 விஷயம். அதான் கடைசி கேள்வி. அப்படி இல்லைன்னா இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா பேட்டி முடிய போகுதுன்னு அர்த்தம். இதான் ஃபைனல் கேள்வி அப்படின்னு அர்த்தம். சமூகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுமே கிடையாது. சமூகத்துக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் ஒரு மைக்கை கொடுத்து ஒரு சேரை போட்டு ஒரு மரியாதைக்காக நீங்கள் என்ன உட்கார வச்சுக்கிறேன்றதுனாலே ஓ சமூகமே அப்படின்னு சமூகத்துக்கு சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சமூகத்துக்கு ஒரு பெரிய கடல் அளவு விஸ்தாரமாக இருக்கு. அதில் அவ்வளவு கேரக்டர்ஸு, அவ்வளவு வர்க்கம், அவ்வளவு அனுபவம், அவ்வளவு மனிதர்கள், அவ்வளவு ஜாதி, அவ்வளவு மதம், அவ்வளவு சல்லிப்பையன், அவ்வளவு உன்னதமானவன், இவ்வளவும் கலந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு மைக் கொடுத்தாங்க திம்பத்தில் நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு இப்போ எழுதுகிற ரைட்டர்ஸில் யாரெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டும் அப்பப்போ மாறும். இப்போ காணாசூலாக என்ன பண்ணுவார்னா எப்பயுமே ரெடிமேடாக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பார். எப்போ கேட்டாலும் அந்த லிஸ்ட்டை சொல்லுவார். அப்புறம் மாற்றுவார். அந்த மாற்றத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆகும். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா கூட அந்த ரைட்டர் தான் முக்கியம். இந்த துறையோட ரைட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து அது நரன் கேஎம் செந்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அந்த பிரபாகரனின் போஸ்ட் மார்டம் நல்ல மயிலன் சின்னப்பன் தமயந்தி. நீ சாயங்காலம் நான் தமயந்தியுடைய கதைகளை பற்றி பேச போகிறேன். சந்திரா ரொம்ப பிடிச்ச ரைட்டர். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இன்னும் ஒரு பெரிய யூத் செட்டு எழுத வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய காலத்தில் நாங்கள்லாம் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு அடைந்த இடத்தை அவர்கள் 2 கதையில் ஒரு கதையில் அடைகிறாங்க. அதை பார்த்து நம்ம பொறாமப்படலை, அதை பார்த்து சந்தோஷப்படணும். வந்துரு எங்கால் நீ அப்படின்னு சேர்த்து அழைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அப்படியே வியந்து போகிற, நம்ம சொல்லி பார்த்து கொள்கிற, நாம் லைக்கிற கதைகள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அல்லது அருகிடுச்சோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு புனைவு உலகத்தில் ஒரு சின்ன வறட்சி இருக்கிறதா தொடர் வாசிப்பாளன் என்கிற முறையில் எனக்கு சின்ன வருத்தம். திருச்செந்தாழை எனக்கு பிடிக்கும். நான் நிறைய கதைகள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இவர் மனோஜ் குமார் ரொம்ப பிடிக்கும். டோட்டல் கலெக்ஷன் ஒன்று இருக்கு. இது நிறைய பேருடைய கதைகள் ரொம்ப முடிச்சுக்கலாம். புத்தகம் படிக்கிறதே பெரிய விஷயம். இதில் படித்து உள்வாங்கி வந்து நம்மகிட்ட கதை வேற சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையுமே ஐயா அவர்களுக்கு சொல்லால் நன்றிகளை சொல்ல முடியாது என்பதால் நினைவு பரிசு வழங்கி நன்றியை தெரிவிக்க நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களை அழைக்கிறோம். அன்னைக்கு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த முயல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்தால் தான் அன்றைக்கான அவர் வாழ்வியல், அவருக்கான உணவு. அதை விற்றுட்டு எஸ் ஜப்பான் சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம். வில்லுனா சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஜப்பான் அந்த ஜப்பான் கதை பார்த்துருந்தான். ஸோ ஒரு டைம் வந்து ஒரு நாள் அது கிடைக்காது. அவன் காட்டுக்கு போவான், அது ஒரு நாள் கிடைக்காது. அதை வாங்கக்கூடிய ஆள் வந்து மேலேருந்து ஜப்பான் அப்படின்னு கேட்பாரு. அவன் அப்படி கையை காமிச்சிட்டு போவானா. அந்த விஷுவல் நமக்கு, நம்ம ஓவியர்கள் இல்லையா, நமக்கு என்னுடைய சார்பில் எனக்கு ஒரு சித்திரமாவோ ஒரு விஷுவலாவோ தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னைக்கு சார் சொன்ன கதைகளில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி போர்டு உங்களுக்குள்ளார பதிவாயிருக்கும். கரெக்டா?
உங்கள் பார்வையில், உங்கள் எண்ணத்தில், உங்களுடைய கேன்வாஸில் ஒரு ஸ்டோரி பாடமே வந்து பதிவாயிருக்கும். இதுதான் இவருடைய ஆளுமை. அவர்களுக்கு இந்த அவங்களுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி இங்கே வந்து நமக்காக அவங்களுடைய அறிவை பகிர்ந்தமைக்கு கல்லூரியின் சார்பாகவும், கல்லூரி முதல்வர் சார்பாகவும், மாணவர்களின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினை நிகழ்த்த முதன்மையாக இருந்த நமது விரிவுரையாளர் வில்லுநாதன் ஐயா அவர்களுக்கும் இதனை அங்கீகரித்து நமக்கு அனுமதி அளித்து இங்கே நிகழ்ந்து பொறுமையாக நம்மோடு கலந்திருந்து, அலுவலக வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நம்மோடு இங்கே அமர்ந்து இந்த விழா முடியும் வரை இருந்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், இங்கே வந்து இந்த எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் நமது கல்லூரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.